पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेतमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। नारायण नारायण नारायण। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகத்துல முதல் பிரகரணம் பிரமாண பிரகரணம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல 5வது டாபிக் வந்து பாத்தீங்கன்னா 5A வித்வத் சந்நியாசத்தோட இதுல விதேக முக்தி இதுல வந்து டாபிக்ல ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தை பார்த்துட்டு இருக்கோம். 5A பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேற்று வந்து பாத்தீங்கன்னா எங்க முடிச்சிருக்கோம் அப்படின்னா 59வது ஸ்லோகம் பகவத்கீதையில இருக்கக்கூடிய ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் 2:59 பத்தி விசாரம் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2:60க்கான விசாரத்தை பார்க்கணும். இந்த வித்யாரண்ய சுவாமிகளோடது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரியமான வித்யா. இதுல நியூ வேதாந்திஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், என்ன பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, உங்களுடைய புருஷார்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகாம நின்று விடும். இதுதான் முக்கியமானது. இந்த ட்ரெடிஷனல் வேதாந்தம் என்ன பண்ணும், உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சாதகனா முதல்ல மாற்றும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதும் வேதாந்தம் என்ன பண்ணும், வெறும் இன்டலெக்சுவலாவே புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் சொல்லும். இன்டலெக்சுவலா புரிஞ்சுக்கிட்டாலாம் பத்தாது. இதுதான் முக்கியமான தாத்பரியம் இந்த ஜீவன் முக்தி விவேகத்தோட. வாசனாட்சயம், மனோநாசம், தத்துவ விசாரம் அப்படின்னு 3 பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இப்ப நம்ம முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம், தத்துவ விசாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஆனா தத்துவ விசாரம் மட்டும் போதுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்துவ விசாரம் மட்டும் போதாது. அது உபனிஷதங்கள் ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டே போவோம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, வாசனா தியாகம் கண்டிப்பா பண்ண வேண்டும். இந்த வாசனா தியாகம் அப்படின்றது என்னது? ஹேபிட், வேற எதுவும் இல்லை. வாசனைகள் அப்படின்னா ஹேபிட் தான். இந்த ஹேபிட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பெருங்காய டப்பால இருக்கிற பெருங்காயத்தை எடுத்த பிறகும் அந்த வாசனை அப்படியே இருக்கிற மாதிரி, மஞ்சத்தூள் டப்பால மஞ்சளை எடுத்ததுக்கு பிறகும் அந்த மஞ்சள் கலர் வந்து அதுலயே ஒட்டிக்கும். அதே மாதிரி நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அது எல்லாம் நம்ம சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா பதிவாகி இருக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா போன ஸ்லோகத்துல, நேற்று ஸ்லோகத்துல பார்க்கும்போது சொன்னோம், விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினஹ. ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் பண்ணாம இருக்கிறான்னு வச்சுங்களேன், நோயாளியா இருக்கான். நோயாளியா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சொல்லியிருக்காரு இதை சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டாக்டர் சொல்றாரு, சாமி டைரக்ட் சுகர் எடுக்காதீங்க. ஐயோ டைரக்ட் சுகர் எடுக்க வேணாமா? ஐயோ திருநெல்வேலி ஹல்வாவை என்ன பண்றது, ஒரு பாக்கெட் இருக்கு. அப்போ ஒழுக்குலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடக்கூடாதுன்றதுனால நான் என்ன பண்றேன், ஹல்வாவை சாப்பிடாம இருக்கேன். அப்ப ஹல்வாவை சாப்பிடாம இருக்கிறதுன்றது வந்து டாக்டர் பண்ண அந்த காசு இதனால வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், அவர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிகாஷன் கொடுத்துருக்காரு, இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாதுன்னு. அதனால நான் என்ன பண்றேன், சாப்பிடாம இருக்கேன். சாப்பிடாம இருந்தா வந்து பாத்தீங்கன்னா என்னை விட்டு விலகிடுச்ச சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை விட்டு விலகவில்லை. அதான் முக்கியமானது. அப்ப நிராகாரஸ்ய தேகினக, இந்த ஜீவாத்மா ஒரு விஷயத்தை வந்து ஆகரணம் பண்ணாம ஃபீடிங் பண்ணாம இருக்கிறதுனால விஷயங்கள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வினிவர்த்தந்தே, தூரத்துல இருக்கான். ஸ்தூலமா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது சரியா இருக்கும். ஆனா வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா அவன் எதை விட்டுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட ரசம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கு. மற்றதெல்லாம் ஸ்தூலமா இருக்கிறதெல்லாம் விலகிடுது. ஆனா உள்ளுக்குள்ளார அந்த வாசனை தான் ரசம்னு பேர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதையாவது தொட்டோம் அப்படின்னா அந்த வஸ்துவை இது பண்றோம். அப்புறம் கையை ஸ்மெல் பண்ணி பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா ஃபெனாயில். நான் 2 நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஃபெனாயில் வந்து கையில எல்லாம் பட்டுருச்சு. ஏதோ அந்த டப்பா ஓட்ட போடும்போது வந்து கையில எல்லாம் பட்டுருச்சு. நான் நினைச்சேன் கொஞ்சம் வாஷ் பண்ணா போதும் அப்படின்ட்டு வாஷ் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு பார்த்தா ஸ்மெல் பண்ணா அப்படியே கையில அதே ஸ்மெல் அப்படியே இருக்கு. ஃபெனாயிலோட ஸ்மெல் அப்படியே இருக்கு. இல்லையே வாஷ் பண்ணியாச்சு சுவாமி, ஆனா வந்து ஃபெனாயிலோட ஸ்மெல். அப்போ சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கு பிறகு அதுக்கப்புறம் 2 வாட்டி ஸ்மெல் பண்ணி பார்த்தா இல்லாம இருக்கு. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுத்த சேவனம் பண்ணதுக்கு பிறகு ஸ்தூலமா விட்டுறலாம். ஆனா அதோட காரணத்தன்மையா இருக்கிற வாசனைகள் அந்த சித்தத்துல பதிஞ்சு போய்விடும். அது எப்ப சுவாமி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. பரமாத்மாவோட தரிசனம் பண்ணினா மாத்திரம்தான் காரண வாசனைகள் நிவர்த்தியாகும் அப்படின்னு நேற்று பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சாச்சு. இன்னைக்கு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா 60வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார், 2:60. அதை கோட் பண்ற. யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றார். யததோ அபி கௌந்தேய, ஹே கௌந்தேய. கௌந்தேயனா அர்ஜுனா, ஹே அர்ஜுனா. விபஸ்சிதஹ யததோ புருஷஸ்ய. விபஸ்சிதக அப்படின்னா புத்திசாலியா இருக்கிற மனிதன். விபஸ்சிதக நல்ல பார்வை இருக்கிறவன். இப்ப வேதாந்தம் கேட்டோன்னு நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்றது எல்லாத்தையும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நானும் பாடம் படிச்சிருக்கேன், நீங்களும் பாடம் கேட்கறீங்க, நமக்கு புரியுது. என்ன புரியுது அப்படின்னா, நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள்ல இருந்து நம்ம வெளியில வரணும்னு நம்ம வந்து எஃபோர்ட் போடுறோம். எத்தத்தகா அப்படின்னு பேர். எத்தத்தனா எத்தனம் பண்றவன். புத்திசாலியா இருக்கக்கூடிய முயற்சி செய்கின்ற ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியாணி பிரமாதீனி. பிரமத்தனம் அப்படின்னு பேர். பிரமத்தனம்னா மத்து வச்சு கடையிறதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. தயிர் பருப்பெல்லாம் நம்ம மத்து வச்சு கடைவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரமாதீனி அப்படின்னா இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் நம்ம இந்திரிய நிகிரகம் பண்ணணும்னு ட்ரை பண்றோமோ, முயற்சி பண்றோமோ இந்த மோட்ச மார்க்கத்துல, அவங்களுக்கெல்லாம் இந்த இந்திரியம் முதல்ல என்ன பண்ணும், ஹர்தால் பண்ண ஆரம்பிக்கும், போராட்டம் பண்ண ஆரம்பிக்கும். எனக்கு நீ கொடுக்க மாட்டேன்ற, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு இந்திரியங்களும் என்ன பண்ணும், நம்மளை படுத்தி எடுக்க ஆரம்பிக்கும். எப்படி படுத்தும், பிரசபம் மனக. இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயமா பலவந்தமா
மனசை வந்து பாத்தீங்கன்னா ஹரந்தி, இந்த இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை போட்டு மத்து கடையிற மாதிரி கடைஞ்சு நம்மள இந்த விஷயங்களை நோக்கி கவர்ந்து இழுக்கின்றன பலவந்தமாக. யாருக்கு? நல்ல சாஸ்திரம் படிச்சு நல்ல அறிவு இருந்தாலும் கூட. அப்ப அறிவு இருந்தாலும் கூட நம்முடைய ஹேபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு? புத்திக்கு புரியும். நல்லா தெரிஞ்சுங்க, புத்திக்கு தெரியறது எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. நம்ம லைஃப்ல நல்லா பார்த்துருக்கோம். நமக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தி இருக்கு, ஆனா புத்தியில தெரிஞ்சது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசும் இந்திரியங்களும் வீக்னஸ். பேஸ்மெண்ட் வீக்கா இருந்துச்சு அப்படின்னா மேல என்ன பில்டிங் கட்டினாலும் ஒன்றும் ஆகாது, அதை அடிச்சுட்டு போயிடும். வெள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளட் வந்துச்சுன்னா அடிச்சுட்டு போயிடும். அதே மாதிரி இந்திரிய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரியங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணாம மனசை கண்ட்ரோல் பண்ணாம வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளட் மாதிரி ஏதாவது வந்து நம்மளை எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். நம்ம ஞானம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் இல்லாமல் போய்விடும். ரொம்ப முக்கியமானது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கீதால வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்றாரு, இந்த மனசு அடக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோ, பின்னாடி வச்சுக்கோ. மனசு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகத்வேஷம் அது இதெல்லாம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3:41 சொல்றார். 3வது அத்தியாயத்துல சொல்லும் போதே சொல்றார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஸ்மாத்வம் இந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷனம். முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபீடிங் நடக்குதோ அங்கதான் கை வைக்கணும். நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, இன்னும் ஒரு ஸ்டெப்பு போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போனோம்னா நான் சொல்லுவேன், நாதபிரமணிட்ட சொல்லுவேன், ஜி அந்த ஏரியா பக்கமே போயிடாதீ அப்படின்னு. சாமி அங்கே சீப்பாக சில ஐட்டம்லாம் சீப்பாக கிடைக்கும் சாமி, சீப்பாக எவ்வளோ சீப்பாக கிடைச்சாலும் அந்த ஏரியா பக்கமே போகாதீங்க. அதே மாதிரி ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மாலுக்கெல்லாம் போகாதீங்க. இந்த ஏரியாக்கெல்லாம் சில டேஞ்சரஸ் ஏரியான்னு நிறைய வச்சுருப்போம். அந்த டேஞ்சரஸ் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கை கால் வச்சிங்கன்னா கண்ணி வெடி மாதிரி வெடிச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபீடிங் தடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போகிறதையே அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல, சிறந்தது இல்லை. சில ஏரியாவில் போனால் தவறு நடக்கும்னு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம மனசு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்பால்லாம் பண்ணும், தப்பு தப்பாக ஃபீடிங்லாம் நடந்துரும்னு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணணும், அந்த ஏரியாவையே அவாய்ட் பண்ணுறேன். அப்போ சாதுக்களுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏகாந்த வாசம்லாம் எதுக்காக இருக்கிறோம், கொஞ்சம் தள்ளி ஊரை விட்டு வேலைக்கு போய் நிற்கிறது, சொசைட்டியில் எந்த ப்ரோக்ராம் நடந்தாலும் கலந்துக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் போகக்கூடாது, காது குத்து போகக்கூடாது, டெத்துக்கு போகக்கூடாது, இது மாதிரி நல்லது கெட்டது நிறைய மக்கள் கூடுற இடத்துக்கு சுகமோ துக்கமோ எதுக்கும் போகக்கூடாது. இதெல்லாம் எதுக்காக வச்சிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்திரியங்கள் எப்பவுமே வீக்னஸ். இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்து வச்சிருக்கோம். இதோட வாசனைகள் எல்லாம் என்ன இருக்கு, எங்க போய் பதிவாயிருக்கு, இந்திரியங்கள் எந்த அனுபவம் பண்ணாலும் ஒரு சிப்பு நான் வந்து பார்த்தீங்கன்னா காஃபியை குடிச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணும், மனசுக்கு போய் சுகதுக்க அனுபவத்தை கொடுக்கும். அந்த சுகதுக்க அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல போய் சுகவாசனை துக்க வாசனையா பதிவாயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இதுதான், எந்த விஷயமா இருந்தாலும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் இல்ல, இப்ப வந்து ஆட்டோ சேவ்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் நாங்க சேவ் பட்டன் அழுத்திக்கிட்டே இருக்கணும் முன்னாடி. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வித்யா பிரசாத் என்ன பண்ணாரு, என்னது அது பேர் என்னது, இல்ல அது வேற ஒன்னோட கனெக்ட் பண்ணிருக்காரு. ஒன்றைவ்ல போட்டோன்னு ஒன்றைவ்ல போட்டிருக்காரு. அது வந்து எல்லாமே நம்ம டைப் பண்றது எல்லாமே அதுல சேவ் ஆகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளா எனக்கு அது தெரியாது, ஆட்டோ சேவ்ன்ற ஒரு பட்டன் வந்து பக்கத்துல கார்னர்ல இருக்கு, அதை நான் ஆன் பண்ணவே இல்லை. நாதபிரம்ம என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, சாமி எப்பவுமே ஆட்டோ சேவ் இது பண்ணுங்க சாமி. ஆட்டோ சேவ் அது என்ன இருந்துச்சு, ஆட்டோ சேவ் பார்த்தா சிம்பிள் தான், ஆட்டோ சேவ் அது இருந்துச்சு, அது பாட்டுக்கு போட்டுவிட்டு அது பாட்டுக்கு இருக்கு. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், சேவ்னு அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஆட்டோ சேவா இருக்கு. ஆட்டோ சேவ் தான் நம்ம சிஸ்டம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாலாம் சேவ் பண்ண வேணாம். ஒவ்வொரு இப்போ நான் இவ்வளோ பிரயத்தனம் பண்ணி உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன் கிளாஸ்ல, எதுக்காக பேசுறது தெரியுங்களா உங்களுக்கு, எனக்கு அவ்வளோ ஸ்திரமா தெரியும். நான் பேசுற ஒவ்வொரு சப்தமும் உள்ள போயிருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா விரும்பினாலும் விரும்பலனாலையும் என்ன ஆகும், இந்த மண்டைக்குள்ளார அது உள்ள போயிடும். புரியுதா புரியலையா அப்படின்னு எனக்கு இப்ப அவசியமே இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் கிடக்கும். அந்தந்த சமயம் பக்குவம் வரும்போது அர்த்த ஸ்புரணத்துக்கு வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் இந்திரியங்கள் மூலமா சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா காட்சிகள் பார்க்கிறோம், ஸ்மெல் பண்றோம், டேஸ்ட் பண்றோம், ஸ்பரிசம் பண்றோம், என்னெல்லாம் பண்றோமோ அது எல்லாம் எந்த வழியா போகுது, உள்ள
ஒரு புத்திக்கு அறிவு உண்டாகணும்னா இந்திரியங்கள், மனசு, அதுக்கப்புறம் புத்தியில போய் அறிவு உண்டாகுது. இந்த மனசுக்கு போகும்போதே, இந்திரியங்கள் வழியா மனசுக்கு போகும்போதே அந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பார்ட் ஒன்று இருக்கு, சித்தம். அது என்ன பண்ணும், உடனே ரிஜிஸ்டர் பண்ணிடும். ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், இது ஹைலைட்டர் நல்லா இருக்கு அப்படின்னு, நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்த உடனே ஹைலைட்டர் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா பதிச்சிடும். நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட்ல போயிட்டு இந்த ரெட் கலர்ல ஒன்று பார்த்தச்சு, அது ஃப்ளோரசன்ட் ரெட்டு, அது இருக்கா அப்படின்னு கேட்போம். இல்ல இது இல்ல, வேற ஒண்ணு நான் பார்த்தேன், அது வேற ஒரு லைட்டர் பார்த்தேன், சுவாமி கையில வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டர் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தேன், வேற மாதிரி அது அமைப்பா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அது என்ன கம்பெனின்னு தெரியல, ஆனா இது மாதிரி இருக்கும். அப்போ ஒரு வாட்டி பார்த்தாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிவாயிருதா. லேடிஸ்க்குலாம் சொல்ல வேணாம், எங்கேயாவது கம்மலோ மூக்குத்தியோ இல்ல சாரியோ பார்த்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு அது பதிவாயிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு உள்ள போய் பதிவாயிருது. ஒரு வாட்டி பார்த்தா கூட அது என்ன டிசைன் இப்படி நல்லா இருக்கு, வளையல் நல்லா இருந்துச்சு, இந்த டிசைன் குருசு நல்லா இருக்கே அப்படின்னு. ஒரு வாட்டி பார்த்தோன்னே உள்ள போகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு வழியா சென்ஸ் ஆர்கன்ஸ் வழியா எது உள்ள போனாலும் அது வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி ஆகும் போதே சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி ஆயிடும். உள்ள மனசுக்குள்ளார பிரவேசம் பண்ணும் போதே அங்க என்ட்ரியில போய் ரிஜிஸ்டர் ஆயிட்டு தான் புத்திக்கு போகுது உங்களுக்கு. அப்ப பதிவானது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னா ஏகப்பட்டது உள்ள கொட்டி கிடக்குது, நம்மளோட ஏகப்பட்ட வாசனைகள் உள்ள கொட்டி கிடக்குது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மனசு நான் பாட்டுக்கு புத்தன் மாதிரி உட்கார்ந்து இருக்கேன்னு வச்சுங்க, ஏதாவது ஒன்று அனுபவிச்ச அனுபவத்தோட சிமிலாரிட்டி இருந்துச்சுன்னா வெளியில நமக்கு முன்னாடி அப்படி வந்தா கூட போதும், அது என்ன பண்ணும், அந்த சிமிலாரிட்டியோட ஒண்ணு வந்த மாத்திரத்துல என்னுடைய பழைய வாசனைகள் எனக்கு தெரியும், அது சூப்பரா இருக்கும், அது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்காது அப்படின்னு எல்லா வாசனைகளும் எங்க வந்துடும், புத்திக்கு வந்துடும். புத்திக்கு வந்தோட உடனே அது சொல்லும், எனக்கு திரும்ப அந்த சுகம் வேணும், அந்த துக்கம் வேணாம் அப்படின்னு புத்தி சொல்லும், சங்கல்பிக்கும். உடனே வந்து பாத்தீங்கன்னா அதை எப்படி அடாப்ட் பண்றது, அதை எப்படி கிரகணம் பண்றதுன்னு இந்த மனசு ஆலோசனை பண்ணும். ஆலோசனை பண்ணி இந்த இந்திரியங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கும். இந்திரியம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை சேவனம் பண்றதுக்காக காரியத்துல இறங்கிடும். அப்ப ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, நம்ம ஸ்தூலத்தை அவாய்ட் பண்ணி இருக்கலாம், நல்ல புத்தன் மாதிரி வெளியில இருக்கலாம், வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கலாம், ஆனா வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. முயற்சி செய்யக்கூடிய புத்திசாலியா இருக்கின்ற ஒரு சாதகனுக்கோ இல்ல சன்னியாசிக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் மோட்சத்துக்கு முயற்சி பண்றாங்களோ அந்த யோகிக்கும் என்ன பண்ணும், இந்த இந்திரியங்கள் நல்லா கடைஞ்சு எடுக்கும். கொடுக்கல அப்படின்னா, நான் இந்த விஷயத்த கொடுக்க மாட்டேன்னு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா முதல்ல வந்து என்ன நடக்கும், ஒரு விஷயத்த ஃபீடிங் பண்றத முதல்ல நிப்பாட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்து இந்த மனசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை கடைஞ்சு எடுக்கும். என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை கொடுக்காம இருக்காத, இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, இந்த டைமுக்கு இதை கொடுத்து ஆகணும் அப்படின்னு அது மக்கர் பண்ண ஆரம்பிக்கும். ஃபீடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 மணிக்கு சாப்பிட்றவங்களுக்கு 11:30 மணிக்கு கொடுக்கல அப்படின்னா 12:30 வரைக்கும் பார்ப்போம். 12:30 வரைக்கும் எனக்கு ஃபுட்டு கொடுக்கல, 1 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, மெதுவாக தலைவலி எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். அந்த தலைவலின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே தான். இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும், காஃபி குடிக்கல அப்படின்னா எனக்கு தூக்கம் வருது அப்படின்ற மனசு, எனக்கு தூக்கம் வருது, நீ இன்னும் காஃபி கொடுக்கல, எனக்கு 3:30 மணி ஆச்சு, எனக்கு இன்னும் காஃபி கொடுக்கல, எனக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் காஃபி கொடு எனக்கு அப்படின்னு. காலையில் 5:30 மணி ஆச்சு அப்படின்னா எனக்கு காஃபி உடனே வேணும், ஜப்பானா பண்ணி முடிச்சாச்சு, ஒரு காஃபி வேணும் எனக்கு அப்படின்னு என்ன ஹேபிட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள் என்ன பண்ணும், கொடுக்காம இருந்து பாருங்க. நாளைக்கு காலையில இருந்து பார்த்தீங்களா சாயந்தரம் வரைக்கும் லீவ் விடுறது அதுக்காக தான், சாதகனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் விடுறது. என்னெல்லாம் நீங்க கொடுப்பீங்களோ அதெல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. நாளைக்கு என்னெல்லாம் கொடுப்பீங்களோ அதெல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. பாருங்க, டெய்லி இந்திரியங்களுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கோமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே நிப்பாட்டி பாருங்க. ரெகுலரா பண்ற ஹேபிட் எல்லாத்தையும் ஃபுட்டு மட்டும் எடுத்துங்க, வேற எதையுமே கொடுக்காம. இந்த மனசு என்ன பண்ணும், உட்கார விடாது உங்களை, வந்து பார்த்தீங்கன்னா உட்காரவே விடாது. நடந்து பார்ப்பீங்க, போவீங்க, வருவீங்க, இங்க போவீங்க, அங்க போவீங்க, எதை செய்வீங்க, அதை செய்வீங்க, உட்கார விடாது. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த மனசு என்ன பண்ணு, நம்மள கடையுது உள்ளுக்குள்ளார, எனக்கு ஃபீடிங் பண்ணு அப்படின்னு. பலவந்தமா, பிரசவம்ன்றதுக்கு அர்த்தம் பலவந்தமா ஹரந்தி. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா பலவந்தமா இழுத்துக்கிட்டு போகுது விஷயங்களை நோக்கி. சொல்லியாச்சு. 61வது ஸ்லோகம் வருது. அப்ப என்ன பண்ணணும், தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா.
இத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்மளோடது. யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல ஒரு முக்கியமான மந்திரம் சொல்லுது. தாம் யோகமிதி மன்யந்தே பராம் இந்திரிய தாரணாம். ஒரு நல்ல மந்திரம். யோகம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் வந்து பாத்தீங்கன்னா தாம் யோகமிதி மன்யந்தே, ரிஷிமார்கள் யோகிகள் இதனையே யோகம் என்று சொல்கிறார்கள். எது யோகம்? பராம் இந்திரிய தாரணாம். இந்திரியங்கள் விஷயங்கள்ல போகாம கனெக்ட் ஆகாம அது அந்தந்த கோலக்கங்கள்ல நின்னுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். அந்த அஞ்சாவதா இருக்கக்கூடிய பிரத்யாகாரம் அப்படின்றது யோகத்துல. வேதாந்தத்துல அதுக்கு பேரு தமம்னு பேரு. இந்திரியங்களை விஷயங்கள்ல போய் சஞ்சரிக்காம தடுத்து நிப்பாட்டுறது. இது முதல்ல கஷ்டமா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஹேபிட் தான். 10 நாள் வந்து பாத்தீங்கன்னா பால்ல சுகர் போடாம சாப்பிடாம இருந்தீங்கன்னா 10ஆவது நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹேபிட் ஆயிடும். சுகர் தேவையில்லைன்றீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உன்னை சேவனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதை சேவனம் பண்றதை நிப்பாட்டினீங்க அப்படின்னா முதல்ல கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? பிடிவாதமா நான் இப்படிதான் இருப்பேன், இதை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஆயிடும். ஆனா அந்த ஒரு வாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பண்ற அவஸ்தை பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். அந்த ஒரு வாரம் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரிய நிகிரகம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ட்ரிக்ஸ் என்ன தெரியுங்களா? இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா மௌனமா இருக்கேன்னு வச்சுங்களேன். மௌனம், நாளைக்கு மௌனம் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ள போனோம்னா நாளை மறுநாள் காலையில தான் நான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வரேன். யாரோடையும் பேச்சு இல்லை, எதுவும் இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் அரெஸ்ட் ஆகும் யோசிச்சு பாருங்க. நான் வெளியிலேயே வரமாட்டேன். நாதபிரம்ம என்ன பண்ணுவார்? டெய்லி காலையில வருவார், நாளைக்கு காலையில வருவார். 9 மணிக்கு வந்து கிளாஸ் வந்து ஜீவன் முக்தி வேகத்தை நாளைக்கு காலையில போட்டுருவார். என் ரூமுக்கு வழியில வந்து தான் நெட் கனெக்ஷன் சரியா இருக்கும், வந்து அப்லோட் பண்ணிட்டு போயிடுவார். அவர் டெய்லி வந்து அந்த நாளைக்கு வருவார். ஆனா நான் கதவை திறந்து கூட நான் பார்க்க மாட்டேன். எந்த விஷய விவகாரங்களும் இருக்காது. கதவை லாக் பண்ணதான். நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வர வேண்டியது நேற்று ஏதோ வந்திருக்கு. வந்து ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட் ஏதோ ஒன்று வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ரிட்டர்ன் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ரிட்டர்ன் ஆச்சு, அவ்வளவுதான். ஐயோ ரிட்டர்ன் ஆக போதே, நம்ம ஆர்டர் பண்ணதாச்சு, திரும்ப நம்ம வாங்கிக்கலாமா, பேசலாமா, ஒரு ஃபோன் காலில் பேசலாமா, எதுக்கு பேசணும்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா யார் ஃபோன் கால் பண்ணாலும் என்ன பண்ணுறது? அப்படியே போயிட்டா வச்சுட்டு அப்படியே இருக்கேன். யார் பண்ணுறான்னு தெரியும். முன்னாடி புக்கை நான் டைப்பிங் பண்ணிட்டு இருப்பேன், ஃபோன் தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இம்பல்ஸ் இல்லாமல் உட்காந்தே இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணி மெதுவா வசப்படுத்திக்கிட்டே வர்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஒவ்வொரு இந்திரியத்தையா வசப்படுத்துறது. வாக் இந்திரியத்தை வசப்படுத்துறது, மௌன விரதம் இருக்கிறது. இங்க ஒரு அம்மா இருக்காங்க, ஆந்திரா அம்மா, பெங்களூர் அம்மா ஒரு அம்மா இருக்காங்க. நல்ல சாதனை. ரமணாசிரமத்துக்கு காலையில வருவாங்க. அவங்க ஒரு நியமம் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 மணி வரைக்கும், மத்தியானம் 1 மணி வரைக்கும் பேசுறது இல்லை, மௌனம். ஈவினிங் தான் பேசுவாங்க. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல எனக்காவது தெரியாம நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பேசுனேன் அப்படின்னா வழியில வண்டியை நிப்பாட்டிட்டு என்னம்மா சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னா நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். அப்புறம் மறுநாள் எப்ப ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னா சாமி சாரி சுவாமி, நான் பேசல சாமி, மௌனம் சாமி, ஓ மறந்துட்டேம்மா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இது மாதிரிலாம் பண்ண முடியும். ஒவ்வொரு இந்திரியத்தையும் மெதுவா என்ன பண்ணலாம்? தன்வசப்படுத்துறதுன்றது முடியும். நமக்கு தெரியணும் எந்த இந்திரிய விஷயம் எனக்கு படுத்துது, கொடுக்கலன்னா என்ன ஹிம்சை பண்ணுதுன்னு நமக்கு தெரியும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோவா இருக்கலாம், சில பேருக்கு ஆடியோவா இருக்கலாம், சில பேர் நாக்கா இருக்கலாம். பெரும்பாலும் நாக்கு. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், புத்திசாலிகள் எவ்வளவு பெரிய சன்னியாசிகளா இருக்கட்டும் இந்த நாக்குல வீக்னஸ் எல்லாத்துக்கும். ஜிதேரசம் ஜிதம் சர்வம் இதுல வந்து பாகவதத்தை சொல்றது. இந்த நாக்கை மட்டும் நம்ம வெற்றி கொண்டுட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்திரியங்களை வெற்றி கொண்டாச்சுன்னு அர்த்தமாயிடும். அப்ப இந்த நாக்கு ரொம்ப வீக்னஸா இருக்கும். பிராமணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டே செத்து போறவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராமணன். இந்த நாக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராமணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமா இருக்கிறது. அப்ப புத்திசாலி தான், ஆனா நாக்கு வீக்னஸா இருக்கு. என்ன பண்றது? நார்த் இந்தியாலாம் சாதுக்களை பார்த்திருக்கேன், நாக்கு ரொம்ப வீக்னஸ். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரியங்களை ஒவ்வொன்றா கண்ட்ரோல் பண்ணி நான் இனி ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ரிஷிகேஷ் போனப்போ இதெல்லாம் தெரியாது. இப்ப நான் நீங்க செய்யற மாதிரிலாம் எதுவுமே நான் இப்போ உங்களுக்கு சொல்ற மாதிரிலாம் தெரியாது. கிடைக்குது அப்படின்னா நமக்கு யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்லையே. கிடைக்குது அப்படின்னா எடுத்து எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஒரு டெய்லி ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி ஸ்வீட்டு.
பாதுஷா 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 பாதுஷா. எத்தனை பாதுஷான்னு நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 10-15 பாதுஷா, 1/2 கிலோ பாதுஷாலாம் சாப்பிடுவாங்க. கேட்கறதுக்கு இதாக இருக்குல்ல. ஆமா, ஃப்ரீ பாதுஷா கைலாஷ் ஆசிரமத்துல இருந்து நெய்வேத்தியம் பண்ணிட்டு வந்துடும். இவ்வளோ பெரிய டப்பால ஒரு பெரிய கேரியர்ல வரும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது, உட்காந்து ஏதாவது புக்கு படிச்சுக்கிட்டே ஒன்றா எடுத்து எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கிறது. டெய்லி பாதுஷா சாப்பிட்டா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. வீக்னஸ் ஆகிடும், பெரிய வீக்னஸ். அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு, ஐயோ நம்ம என்னடா அது இப்படி மோசமாக போயிட்டு, எதுக்காக வந்தோம் ரிஷிகேஷுக்கு, கடைசியில் வந்து என்ன மாதிரி நிற்கிறோம், இவ்வளோ பலகீனமாக போய் கொடுக்குறாங்கன்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட முடியுமா? குப்பை தொட்டியே அது வயிறு. அப்போதான் முடிவு பண்ண ஆஹா அப்படின்னு. அப்போ என்ன பண்ணன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். ஒன்றுனா இனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சாப்பிட்றதில்லை அப்படின்னு. அப்போ முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டை வச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிடவே அப்படியே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஹிம்சை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதோட எக்ஸிஸ்டன்ஸே உங்களுக்கு என்ன இருக்காது. அப்போ ஸ்வீட்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அந்த விஷயம் இருந்தாலும் அந்த இந்திரியங்கள் வந்து அந்த விஷயத்தை நோக்கி போகாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் சம்யமம் அப்படின்னு பேர். நாக்கு வெளியில ஹல்வா இருந்தாலும் நாக்கு அதை சாப்பிடணும்னு எண்ணம் இல்லாமல் இந்த நாக்கு இந்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா ரசனேந்திரியம் அங்கேயே இருக்கணும், எந்த ஒரு அடம் பிடிக்காமல் இருக்கணும். காது இந்த மியூசிக் கேட்கணும்னு இருந்தால் அதை கேட்கணுன்ற அவசியம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதோட கனெக்ட் ஆகாமல் இருக்கிறது. கண்ணு காட்சிகளில் போகாமல் இருக்கிறது. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் பிரித்து 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 எடுத்து அது கோலக்கங்களில் அந்தந்த இடத்துல அந்தந்த இந்திரியங்களை நிப்பாட்டி விஷயங்களோடு இருக்கிற சம்பந்தத்தை நிப்பாட்டுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் சம்யமம்னு பேர். அப்போ அதை என்ன பண்ணணும், தானி சர்வாணி சம்யம்ய. இந்த இந்திரியங்கள் அனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா ஏதாவது யுக்தியை யூஸ் பண்ணி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யுக்தி. இதுல பெஸ்ட் யுக்தி என்ன சுவாமி, யாராவது கேட்கலாம்ல, பெஸ்ட் யுக்தி என்ன சுவாமி, என்ன பண்ணுனா இந்த எல்லா இந்திரியங்களும் அடங்கும் அப்படின்னா ஒரே ஒரு உபாயம் என்னன்னா பிராணாயாமம். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்களுக்கு இன்னொரு பேரே என்ன அப்படின்னா பிராணாகான்னு பேர். எங்கேயாவது சாஸ்திரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்திரியங்களுக்கு சினானிம்ஸா வந்து பார்த்தீங்கன்னா பிராணாகான்னு ஒரு சப்தம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணு காது மூக்கு வாயிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இந்திரியங்கள். இங்கே மேலே இருக்கிற எத்தனை, 2 கண்ணு 2 காது 2 மூக்கு வாய். அப்போ கண்ணு காது மூக்கு வாய் 4 இந்திரியம் இங்கேயே வந்துருச்சு. ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக இருக்கு. 4 இந்திரியங்களுக்கும் யார் தெரியுங்களா பெட்ரோலு? யார் பெட்ரோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே பிராணன், சரீரம் ஃபுல்லா வியானன். பஞ்ச பிராணன்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகம் ஃபுல்லாக வியாபிச்சிருக்கு. பெட்ரோல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திரியங்களுக்கு பெட்ரோல் பிராணன். இப்போ நீங்கள் பிராணாயாமம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. இந்த பிராணாயாமம் பண்ண 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 என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பைப் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும்ல, வால்வ் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணுறது டைட் பண்ணுறது, லூஸ் பண்ணுறது டைட் பண்ணுறது அப்படின்னு பண்ணுறது. அப்போ வேணுங்கும் போது டைட் பண்ணிக்கலாம், வேணுங்கும் போது ஃப்ரீ பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் பண்ணுறது. அப்போ இந்திரிய நிகிரகத்துக்கு முன்னாடி யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்போம், யமம் நியமம் ஆசனத்துக்கு அப்புறம் பிராணாயாமம். பிராணாயாமத்தோட பலன்தான் பிரத்யாகாரம்னு சொல்லக்கூடிய தமம், இந்திரிய நிகிரகம். அப்ப ஈஸி வந்து பாத்தீங்கன்னா அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏக தத்துவ அபியாசத்தையும் கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நல்ல ஓங்காரத்தையும் பண்ணிக்கிட்டு பிராணாயாமத்தையும் 3 காலத்துல பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, 2 காலத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நல்ல நியமமான வாழ்க்கை முறை இருந்துச்சுன்னா, ஃபீடிங் கண்ட இடத்துல போய் வாய் வைக்காம இருந்தோம் அப்படின்னா, அப்ப என்ன ஆகும், இந்திரியங்கள் மெதுவா வசப்படும். அப்ப இவைகளை வந்து பாத்தீங்கன்னா எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சம்யமம் பண்ணிட்டு என்ன பண்றது, யுக்த ஆசீத மத்பரக. மத்பரகன்றது ரொம்ப முக்கியமானது. இறைவனையே லட்சியமாக கொண்டு, என்னையே லட்சியமாக கொண்டு யுக்த ஆசீத யோகத்தோடு அமரட்டும், உட்கார்ந்து இருக்கட்டும். அப்ப இந்திரியங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அகமகமகம்ன்ற அந்த பிரம்மத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா லட்சியமா வச்சுக்கிட்டு உட்காரட்டும். எப்ப வந்து பாத்தீங்கன்னா வசேகி யஸ்ய இந்திரியாணி, எவனுடைய இந்திரியங்கள், யஸ்ய இந்திரியாணி வசே, எவனுடைய இந்திரியங்கள்
வசப்பட்டதா சம்யமமானதா இருக்கின்றதோ அவனுடைய தஸ்ய பிரஜா, அவனுடைய பிரஜையானது, பிரஜான அர்த்தம் அந்த ஞானம் இல்ல, அந்த ஞானம் எப்படி ஆகும்? பிரதிஷ்டிதா, நன்றாக பிரதிஷ்டிதை ஆகும், நிலை பெற்றதாகும். ஓட்டக்கூடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அம்மா பீகாரோட ஏதோ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சும்மா சாதாரண ஒரு ஒரு ஸ்திரீ, ஏதோ கிராமத்துல இருந்து ஏதோ ஒரு வீடியோ, ஏதோ ஒன்று விஷயம் நடுவில் கிராஸ் ஆச்சு, நல்ல விஷயமா இருக்கே, என்ன சொல்ல வராங்களேன்னு பார்த்தா அந்த அம்மா சொல்றது ஓட்டக்குடம் ரொம்ப அது அப்படின்னு. நார்த் இந்தியாவில் வந்து இது ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க. கடிதம் ஓட்டக்குடம் நம்ம தமிழ்நாட்டில் இது சொல்லுவாங்களா இருக்கா? நல்லா அப்போ இந்தியா ஃபுல்லாக இருக்கும் போல இருக்கு. ஓட்டக்குடம் ரொம்ப அது டக்குன்னு நான் நிப்பாட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல வராங்களே அப்படின்னும் போது அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றாங்க நிறைக்குடம் தழும்பாது ஓட்டக்குடம் ரொம்பாது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டக்குடம் ரொம்பமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஞானம் எவ்வளவுதான் ஞானமா இருக்கட்டும், இந்த இந்திரியங்கள் வசப்படலை அப்படின்னா அது என்ன ஆயிடும்? ஓட்டக்கூடத்துல போட்ட ஞானம் மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா வலிஞ்சு போயிடும், இல்லாம போயிடும். அப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா எவனுடைய ஞானம் இந்திரியங்கள் வசப்பட்டதா இருக்கோ அவனுடைய ஞானம் நிலை பெற்றதாக ஆகும். ஆமா, அடங்காம யாரையும் உயிர்த்து. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா பாஷ்யம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆச்சாரியர் சொல்றாரு, உத்தியோக தியாக பிரம்ம தர்ஷன பிரயத்தனம் குருவத்தோ அப்படி. உத்தியோகம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வெளி விஷயங்கள்ல பண்ற காரியங்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பொதுவா பேர் வந்து உத்தியோகம்னு பேர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நிதித்தியாசனம்ன்ற பிரக்கிரியா இருக்கு பாத்தீங்களா, இது வேற. இப்ப நம்ம சிரவணம் பண்ணும் போது முழுசா பண்ண முடியுமானா பண்ண முடியாது. சிரவண காலம் மனன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு தான் வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணிக்கணும். சுவாத்தியாயத்தோட எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் வச்சுக்கிட்டு வெளி விவகாரங்களை ஆல்மோஸ்ட் நியூட்ரல் பண்ணிக்கலாம். ஆனா கொஞ்சம் விவகாரம் இருக்கதான் செய்யும். நீங்க போட்டோன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் சமாதிக்கு பண்றதை டைப் பண்றேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா சிரவண மனனம் நடக்காது. அப்ப சிரவண மனனத்துக்கு அனுகூலமான இந்திரிய நிகிரகம், சிரவண மனனத்துக்கு தேவையான அவசியமான விவகாரங்களை மட்டும் பண்ணிக்கிட்டு சிரவணத்தையும் மனனத்தையும் நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துக்குள்ளார நீங்க என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்? டைப் பண்ண வேண்டியது. 18வது அத்தியாயத்துல 49வது ஸ்லோகத்துல இருந்து 55வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிற பகுதியை எடுத்துக்கணும். 6வது அத்தியாயத்துல இருக்கிற அந்த மொத்த ஸ்லோகங்களையும் பகவத்கீதால இருக்கிறதையும் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இங்க இருக்கிற 2வது அத்தியாயத்துல இருக்கிறதையும் இந்த ஸ்தித பிரக்ஞ லட்சணத்தையும் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளியரா வச்சுட்டு போக வேண்டியதுதான். மெதுவா மெதுவா மெதுவா. அப்ப என்னது, பாடம் படிக்கிறது தேவையில்லை, எந்த ஒரு மற்றவங்க மனிதர்களோட அதிகம் பேசணுன்ற அவசியம் இல்லை, மௌனமா இருந்துகிட்டு எல்லா இந்திரியங்களையும் ஷட் டவுன் பண்ணிக்கிட்டே போக வேண்டியது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், உத்தியோக தியாக. உத்தியோகத்தை தியாகம் பண்ணுதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? காரியங்களை விட்டுறதுன்னு அர்த்தம். உத்தியோகம்னு என்ன அர்த்தம்? காரியங்கள். நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியங்களை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு பிரம்ம தரிசன பிரயத்தனம் குருவதோ அப்படி. பிரம்மத்தை தரிசனம் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா முயற்சி செய்கின்றவன் என்னது? நிதித்தியாசனம், சமாதி அபியாசம். அப்ப நிதித்தியாசனம் பண்றவனுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா காதாச்சித்க பிரமாத பரிகாராய என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாதனையில உட்காந்துட்டே இருப்பீங்க. எல்லாம் எனக்கு பிரத்யேகம். உத்தரகாசியில வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துருப்பேன், நல்லா போயிட்டு இருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயாம்மா வந்து பாத்தீங்கன்னா என்னென்னா வேஷம் போட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ரிஷிகேஷ்லயோ ஹரித்வார்லயோ வந்து பாத்தீங்கன்னா யாராவது தேவதா மாதிரி வருவாங்க, சாமி தான் வருவாங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேஷம், நல்ல வேஷம் போட்டுட்டு தான் வரும். யாராவது ஒரு சாமி வந்து, சாமி உட்கார்ந்தே இருக்கீங்களா சாமி, வாங்க சாமி, அந்த ஒரு நல்ல ப்ரோக்ராம், ஒரு மகாத்மா வந்து பாத்தீங்கன்னா பேசுறாரு, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சத் சங்கத்துல போயிட்டு வந்துடும் அப்படின்னு. சத் சங்கம் தானே அப்படின்னு எனக்கு தெரியாது. நல்ல ஒரு சாதகனா இருந்தேன் பிசினஸ்ல. நல்லா உட்கார்ந்து பிராணாயாமம் வந்து 5 டைம் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு. நல்லா போய் சரியா பீக்கில் இருக்கிற நல்ல ஓங்காரம், நல்ல இது, மனசு அப்படியே நிற்கும், கல்லு மாதிரி நிற்கும், தாட்டே இருக்காது, அது மாதிரி நிற்கும். நடுவில் தேவதா வரும், இவனை எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமி கூப்பிட்டாரு, என்ன பண்ணுறது, அவருக்கு மறுப்பு சொல்ல முடியாது. நம்ம ஒரு பெரிய எரர் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா சாதகர்கள்? when you want to say no, don't say yes. எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க. எப்போ நீங்கள் நோ சொல்லணுமோ அப்போ நோ சொல்லணும். ஆனால் சாதகர்கள் மத்தியில் என்ன இருக்கும் தெரியுங்களா? கருணா இருக்கும், ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். எல்லாத்துக்கும் நோ சொல்லவே தெரியாது. நல்லவங்களுக்கு என்ன பெரிய ப்ராப்ளம் தெரியுங்களா?
யாரெல்லாம் நல்லவங்களா இருக்கோமோ அவங்க எல்லாத்துக்கும் நோ சொல்ல தெரியாது. இது ஒரு பெரிய பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் நமக்கு. எனக்கு வேணாம் அப்படின்னா வேணான்னு சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தைரியம் வேணும். இல்ல ஜி வேணாம், இது வேணாம் அப்படின்னு சொல்ல கத்துக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு, ஐயோ மனசு போடுமே, அவங்க மனசு தான் தப்பா நினைச்சுப்பாங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிடும். பிரம்ம பிரகாஷ் அப்படின்னு ஒரு சுவாமி இருந்தார். அவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மடாதிபதி. ரிஷிகேஷ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டான பெரிய ஆசிரமம், நல்ல அனுபூதி மன்மான்னு சொல்லுவாங்க. நான் பாத்தீங்கன்னா மகான்கள் கூப்பிடுறாங்களே அவங்களோட சத்சங்கம் இருக்காமே அப்படின்னு போய் உட்கார்ந்தா ஒரே டான்ஸ் பார்ட்டி அது இதுன்னு ஓடிட்டு இருக்கு. எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, இந்த ஆசிரமமா இல்லையா அப்படின்னு. காலையில போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அங்க காலையில டிஃபன் கிடைச்சது. அப்புறம் ஈவினிங் மத்தியானம் பாத்தீங்கன்னா ஃபுட்டு கிடைச்சது. ஒரே ஆட்டம் பார்த்தோம். நான் வெளியில வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட சாதனையில பண்ணது எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. எப்படி வெளியில போனனே எனக்கு தெரியாது. போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்னாச்சு, மொத்தமா பாத்தீங்கன்னா திரும்ப பழைய நிலையை அடையிறதுக்கு 1 மாசம் ஆயிடும். அந்த சாப்பிட்ட ஃபுட்டும் பார்த்த விஷயங்களும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விவகாரத்துல எழுதிட்டு போயிடும். அங்க ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அப்படியே தொடர்பு. அப்புறம் மறுநாள் பார்த்துக்கலாம் சின்ன ஒரு நாள் கழிச்சு சாதனை அது நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்னு அந்த ஒரு நாள் மிஸ் பண்றது, காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் பண்ணின அந்த கொஞ்சம் நேரம் நம்மளுடைய பிரமாதம், கவனக்குறைவு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு யானை மாதிரி என்ன பண்ணிருப்போம், மலைப்பாம்பு மாதிரி படுத்து கிடப்போம். அந்த அந்த சாப்பிட்ட ஃபுட்டு பாத்தீங்கன்னா ஈவினிங்க பாதிக்கும். ஈவினிங் சாதனை இல்லை. அப்ப காலையில பண்ண தப்பு, மத்தியானம் பண்ண தப்பு, சாயந்தரம் உங்க சாதனையை நாசம் பண்ணி ராத்திரி வரைக்கும் அந்த மலைப்பாம்பு எதையாவது சாப்பிட்டு பிறண்டுகிட்டே இருக்கும். பாத்தீங்களா, வீக்னஸ் பிறண்டுகிட்டே இருக்கும். அன்னைக்கு ஃபுல்லா போயிடும். மறுநாள் காலையில அந்த பாப்பத்தோட விளைவு என்ன இருக்கும், காலையில எந்திரிக்க முடியாது. மெதுவா நம்ம மனசுக்குள்ள சொல்லிப்போம், பரவாயில்ல இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு மெதுவா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளா தள்ளி போயிட்டே இருக்கும். சாதனையில இருந்து விலகி போய் விடுவோம். திரும்ப எப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஜாகரணம் வரும், ஒரு 10 நாள் கழிச்சு ஐயோ போச்சே நம்மளுது அப்படின்னு திரும்ப ஏறணும். திரும்ப ஏறும்போது என்னது, திரும்ப கிரிப்பு கிடைக்கிறதுக்கு 4 நாள் ஆகும். அப்ப சாதனையில பாத்தீங்கன்னா எப்ப நடக்கும் அப்படின்னா, யாரா இருந்தாலும் ஒரு கவனக்குறைவானது உண்டாகும். கவனக்குறைவு உண்டாகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுல பாத்தீங்கன்னா சொல்ற பிரமாதோன கர்த்தவியக பிரம்மனிஷ்டாயாம் யோக. இதுல பாத்தீங்கன்னா நம்ம விவேக சூடாமணியில பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்லோகம் சொல்றார். ஒருத்தன் பிரம்மனிஷ்டைக்கு போறான் அப்படின்னா அவன் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கவனக்குறைவையும் சமாதி அபியாசத்தில் செய்யக்கூடாது. இது எனக்கு அப்ப தெரியாது. எனக்கு பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால பாத்தீங்கன்னா எங்கேயாவது கூப்பிட்டாங்க அப்படின்னா, யாராவது கூப்பிட்டாங்கன்னா நல்லவங்களாச்சேன்னு போயிடுவோம். நல்லவங்களாச்சே வெளியில பாத்தீங்கன்னா இவங்க கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டாங்க, அந்த சுவாமி கூப்பிட்டாரு, இந்த சுவாமி கூப்பிட்டாருன்னு விஷயத்துல போயிடுவோம். போய் பாத்தீங்கன்னா நம்ம சாதனை வீணா போயிடும். அப்ப அதனாலதான் அவன் சொல்றது என்னன்னா, எந்த கர்மத்திலையும் ஈடுபடக்கூடாது. பிரமாதோன கர்த்தவியக பிரம்மனிஷ்டாயம் கதாச்சன. ஒரு காலத்திலும் பிரம்மனிஷ்டையில பாத்தீங்கன்னா பிரமாதம் என்ற கவனக்குறைவை செய்யக்கூடாது. சனத் சுஜாதீயத்துல சனத்குமாரர் பாத்தீங்கன்னா சொல்ற உபதேசம் இது. பிரமாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சனத் சுஜாத்தியத்தை சொல்றாரு, பிரமாதோ மிருத்யு. பிரமாதம் என்னது, மிருத்யு மரணம். திரும்ப பாத்தீங்கன்னா அதான் திரும்ப கீழே இறங்குனீங்க போச்சு. 325 321 வேகச்சுடாமை. அப்ப பாத்தீங்கன்னா இங்க சொல்றாரு, யாரா இருந்தாலும் பிரம்ம தரிசனம், எங்க பிரம்மத்தை தரிசனம் பண்ற அப்படின்ற பிரம்ம சாட்சா்கார விஷயத்துல முயற்சி செய்கின்றவனுக்கு காதாச்சித்க அப்படின்னா எதிர்பாராத விதமா சில சமயம், ஏதாவது ஒரு சமயம் பிரமாதம் சம்பவிக்கும். அந்த பிரமாதம்னா கவனக்குறைவு. கவனக்குறைவுனா என்னது அப்படின்னா இந்திரிய விஷயங்கள்ல கவனக்குறைவு, வேற எதுவும். கவனக்குறைவு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாத்தீங்கன்னா பழைய வாசனை நமக்குள்ளார வந்துடும், கொஞ்சம் சேவிச்சு பார்க்கலாமே அப்படின்னு லைட்டா பாத்தீங்கன்னா போவோம். டெய்லி பாத்தீங்கன்னா சின்ன வயசுல பாத்தீங்கன்னா விவித பாரதி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ராத்திரி பாத்தீங்கன்னா ஒரு 10-11 மணிக்கு ஒரு பாட்டுலாம் போடுவாங்க பாருங்க. என்ன பாட்டுலாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க, அப்படியே கேட்டு கேட்டு தூங்கி போயிருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா மெதுவா அது எட்டி பார்ப்போம்.
நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இளையராஜா மியூசிக் ஒரு 70s போட்டது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் நல்லா இருக்குமே. செந்தாளம் பூவில் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். எங்கே இருந்தாலும் பக்கத்து வீட்டிலேருந்து எங்கேயாவது லைட்டாக ஒரு சவுண்ட் வந்துருக்கும். வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அடித்து போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு நாள் கேட்போம், 2வது நாள் கேட்போம், 3வது அவன் தான் உடனே வந்து பின்னாடியே எல்லாத்தையும் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு முன்னாடி அவன் ஃபுல்லாக அனுப்பிக்கிட்டே இருப்பான் வீக்னஸ் ஆகிறது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிருவோம். பண்ணுற வேலை விட்டு போயிடும். ஒரு 10 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா மயமாக இருக்கும். 90s 70s போட்ட பாட்டாக கேட்டுக்கிட்டு இருப்போம். பாடம் போயிடும், எல்லாம் போயிடும், மியூசிக்லேயே மயங்கி போய் கிடப்போம். இது மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்னஸ் நடக்கும். அப்போ எங்க கவனக்குறைவு அப்படின்னா பாட்டுல நடக்கலாம், டான்ஸ்ல நடக்கலாம், சினிமால நடக்கலாம். சூப்பரா இருக்கே இது, இவ்வளவு நாள் கவனிக்காம விட்டுட்டுமே அப்படின்னு உட்காந்துட்டு பழைய படத்தெல்லாம் ஏதாவது பார்த்துட்டு இருக்கோம். நல்லா இருக்கு, சூப்பர் படம், என்னமா பண்ணியிருக்காங்க பழைய படம்லாம் அப்படின்னு படமா பார்த்துக்கிட்டு இருப்போம். மாயாஜாலம் படம்லாம் வந்து மாயா பஜார்னு எதாவது எடுத்து போடுவோம். மாயா பஜார் மாதிரி எதையாவது படத்தை போட்டுட்டு இருப்போம். எல்லாம் யூடியூப் இதுதானே. வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், நீங்க வீக் ஆகுறீங்கன்னே தெரியாம எப்படியாவது கொண்டு போயிடும். பிரமாதம் வரும். அந்த பிரமாதம் வரும்போது அதை பரிகாரம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? சமாதி அபியாசத்தை பண்ணணும். சமாதி அபியாசம் பண்ணும்போது இருக்கிற ரூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் ரூல்ஸ். அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா மௌனமா இருக்கேன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்ஷன் கூட பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க எல்லாமே. ஏகாந்த வாசம் காட்டுக்குள்ளார போன்று எதுக்காக சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிமித்தம் இருக்கக்கூடாது. அங்க நிமித்தம் இல்லாம இருக்கிறது. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கேன், மௌனமா இருக்கிற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் பார்க்க கூடாது வச்சிருக்கேன். ஏதாவது போன் வந்தா பாத்தீங்கன்னா பக்கத்துல வச்சிருப்பேன், போனை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பார்த்துப்பேன். இல்ல அப்படின்னா என்னோட ஆச்சாரியரோட பாஷணங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. என்னோட குருநாதரோட பாஷணம், என்னோட ஆச்சாரியரோட பாஷணம், ஏதாவது தோணுச்சு அப்படின்னா ஆச்சாரியரோட பாஷணத்தை மட்டும் கேட்கணும் அப்படின்னு வச்சிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் தூக்கம் வராது. ராத்திரியில வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் சாதன காலையில் நிறைய ஜபம் பண்ணோன்னா தூக்கம் வராது. என்ன பண்றது? யூடியூப்ல ஏதாவது பார்க்கலாமா? யூடியூப்ல பார்க்கலாம், ஆனால் ஒரு நியமம் வச்சிருக்கிறது என்னது, சுவாமியோடதை மட்டும் கேட்கணும். அப்படியே கேட்டு தூங்கி போயிடலாம். இது மெதுவா என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அதையும் ரிமூவ் பண்ணி செல்போனை வந்து பார்த்தீங்கன்னா மௌனம் இருக்கிற அன்னைக்கு ஓப்பனே பண்றது இல்லை. மெதுவா ஷனை ருப்பரமே புத்தியா திருதி கிரகீதையா விவேக புத்தியை வச்சுக்கிட்டு இந்த இந்திரியங்களை எல்லாத்தையும் மெதுவா ஷட் டவுன் பண்ணணும். 6:25 சொல்ற. திடீர்னு பண்ணினீங்க அப்படின்னா விவேக புத்தி இல்லாம ஹடத்தினால பண்ணினீங்க அப்படின்னா என்ன ஆகும்? பிச்சுக்கிட்டு போயிடும் என்னைக்காகும். அப்ப அந்த மாதிரி பண்ணாம புத்திக்கு புரிய வச்சு இது வீக்னஸ், இது உனக்கு மோட்சத்தை கொடுக்காது, இது வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலத்தை தான் கொடுக்குது, இதை பார்க்கறதுனால எந்த லாபமும் இல்லை அப்படின்னு புத்திக்கு புரிய வச்சு மெதுவா ஷனைஹி உபரமே மெதுவா இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்து என்னது ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்துவா தொடர்ந்து இந்த ஆத்மாலையே வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டுறது நான் வச்சிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓப்பனாக சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றது தான் நினைப்பேன். இதெல்லாம் நீங்க பண்ணுங்கன்றதுக்காக தான் சொல்றது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடி என்ன பண்ணுவேன், 3 காலம் பண்றதுன்னு ஒரு ஜபம் பண்றதுன்னு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பிக்கணும். இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இல்லை, ஆனால் கிளாஸ் இல்லைன்ற போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னைக்குலாம் 11 மணி, இன்னைக்கு என்ன எத்தனை மணி வரைக்கும் கிளாஸ்? 11 மணி வரைக்கும் கிளாஸ் இருந்துச்சு. அப்போ வந்து 11 மணி வரைக்கும் நீங்கள் உட்காந்து 75 பேர் பாடம் கேட்குறீங்க அப்படின்னா அப்போ வேற வேலையில இருந்துன்னு அர்த்தம், முடியுதுன்னு அர்த்தம். சிம்பிள்ல முடியும். அப்பனா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், காலையில் வந்து ஒரு ஜபத்தை பண்ணிடணும். லீவா இருக்கிறதுனால நாளைக்கு கிளாஸ் இல்லை அப்படின்னும் போது ஒரு 10 மணிக்கு உட்காந்து 11 மணி வரைக்கும் ஒரு ஜபத்தை பண்ணிடலாம், 1 மணி நேரம். அப்புறம் ஈவினிங் வந்து கிளாஸ் இல்லை, இதே டைமுக்கு வந்து ஒரு 4:30க்கு உட்காந்திங்கன்னா ஒரு 5:30 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு ஜபத்தை பண்ணிடலாம். திரிகாலத்தை ஆரம்பிச்சிடலாம். திரிகாலத்தை ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சாமி எனக்கு எந்த ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை சாமி, பிக்கல் பிடுங்கள்லாம் ஒன்றுமே இல்லை சாமி அப்படின்னா இன்னொரு ஐடியா ஒன்று சொல்லட்டுமா? நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு 20 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்றதுன்னு வைக்கிறேன். 40 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா விவகாரம் பண்ணுறது, 20 நிமிஷம் கண்ணை மூடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆசனத்தில் 20 நிமிஷம் உட்கார்றது. 20 நிமிஷம் முடிச்சோட திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா விவகாரம் பண்ணுறது. இதெல்லாம் சாதனா காலத்தில் சாதுக்கள் பண்ணுறது. உத்தரகாஷியில் இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக் பண்ணிட்டு இருந்தேன்.
இந்த 20 நிமிஷத்தை நம்ம மெதுவா என்ன பண்றது அப்படின்னா, நாள் ஃபுல்லா என்ன பண்றது, 20 நிமிஷம் 20 நிமிஷம் 20 நிமிஷம் 20 நிமிஷம் 20 நிமிஷம், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 20 நிமிஷம். என்ன சூப்பரா இருக்கும். என்னன்னா மீதி இருக்கிற 40 நிமிஷம் இந்த 20 நிமிஷத்தோட சாதனையோட எஃபெக்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இம்பாக்ட், அந்த மீதி இருக்க 40 நிமிஷமும் வந்து பார்த்தீங்கன்னா மனசு எங்கேயும் போகாது. இப்படி பண்ண 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 மெதுவா மெதுவா மனசு என்ன பண்ணும், அரெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 மணி நேரம் விவகாரம், 1 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜபம். அப்போ வைங்க, அப்போ எத்தனை வந்துடும் உங்களுக்கு? ஜபம் பண்ணுவீங்க, உங்க விவகாரத்தை பண்ணுவீங்க, ஜபம் பண்ணுவீங்க, உங்க விவகாரத்தை பண்ணுவீங்க, திரும்ப ஜபம் பண்ணுவீங்க, உங்க விவகாரத்தை பண்ணுவீங்க. அப்படி போச்சு அப்படின்னா கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப அடங்கி போய், உத்தரகாசியில மௌனமா இருக்கும்போது நான் பண்ண காரியங்கள் இதெல்லாம் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா வேற விதமா நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனக்குறைவு இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று பிராணனை பார்க்குற அபியாசத்தை பண்ணணும், இல்லைன்னா ஓங்காரத்தை ஜபிக்கணும், இல்லைன்னா பிராணாயாமத்தோடு ஓங்காரத்தை ஜபிக்கணும். இல்லை அப்படின்னா முடிஞ்சா நான் நான் நான்ற அந்த ஸ்புரணத்துல மனசை, வெளிமுகமா இருக்கிற மனசை யாரு பார்க்கிறா அப்படின்னு அந்த பார்க்கிறவன்லயே இந்த மனசை வைக்கிறது. அதான் ஆத்ம தியானம்னு பேர். அந்த பார்க்கிற நான்லயே தொடர்ந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு ஒரு எடுத்தோன்னு முடியாது. அதுக்காக தான் ஓங்கார அபியாசம். ஓங்கார அபியாசம் நல்லா மெச்சூரிட்டி ஆகும்போது இந்த நான் அப்படின்றத இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா நான ஆப்ஜெக்ட் பண்ணி நான்லயே தொடர்ந்து அது கவனிக்கிற சாமர்த்தியம் வர ஆரம்பிக்கும். பார்க்கிறவனையே பார்க்கிறது, அதுக்கு பேர் தான் ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா. பார்க்கிறவனையே இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில பார்த்துக்கிட்டு இருந்த மனசை உள்நோக்கி திருப்பி அந்த ஆத்மாவையே பார்க்கறது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன இல்ல சாஸ்மிகா, நான் அது வந்து பிராணனை பார்த்தீங்கன்னா இல்ல சாஸ்மிதான்றது, பிராணனை பார்த்தீங்கன்னா சாஸ்மிதா, அகங்காரத்தை பார்த்தீங்கன்னா சாஸ்மிதா. நான் சொல்றது இப்ப பியூர் சுத்த நானையே பார்க்க சொல்றேன், திரஷ்டாவையே பார்க்கறது. இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையே, ஆத்மாவையே வந்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் நான் சொன்னேன் எடுத்தோன்னு அதை பண்ண முடியாது. அதுக்காக தான் பிராணாயாமத்தை பண்ணுங்க, இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கார ஜபத்தை பண்ணுங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பிராணனை பார்த்துக்கிட்டு ஓங்காரத்தை பண்ணுங்க, பிராணனோடு சேர்ந்து ஓங்காரத்தை பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணி 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 ஒரு மெச்சூரிட்டி வரும். அந்த மெச்சூரிட்டி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், மனசை உள்முகமா திருப்பினீங்கன்னா ஆள் இருக்க மாட்டான். பார்க்கிறவன் ஆள் பிடிக்க முடியாது. பார்க்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரஷ்டாக்கு நாமம் இல்லை, ரூபம் இல்லை, குணம் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கும், வெட்ட வெளியாகணும். நீங்க இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவை நோக்கி திருப்பினீங்க அப்படின்னா ஒரு ஒரு வெட்ட வெளிதான், அவ்வளவுதான் இருக்கும். ஏன்னா நாமரூபம் இல்லாத வெறும் உணர்வு நிலை மட்டும்தான் அங்க, வேற எதுவுமே இருக்காது. அப்ப மெதுவா மெதுவா அதுல நிப்பாட்டுறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் போக வேண்டியிருக்கு. முதல்ல பிராணாயாமம், ஒரு கொஞ்சம் கொஞ்சமா பிராணாயாமத்தை பண்ணிக்கிட்டே போறது, மனசு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சலம் இல்லாம இருக்கிறது. அதுக்கப்புறம் மெதுவா ஏகத்தத்துவ அபியாசத்தை ஓங்காரத்தை சொல்றது, ஓங்காரத்திலையும் அகாரம் பண்றது, உக்காரம் பண்றது, மகாரம் பண்றது, இல்லைனா பூரண ஓங்காரத்தை பண்றது. இப்ப நாங்கெல்லாம் பண்றது பூரண ஓங்காரம் நான் பண்ணுவேன். நடுவில் எதையும் பிரதானம்லாம் கொடுக்கறது இல்லை, வெறும் ஓங்காரம், ஃபுல் ஓங்காரத்தை பண்றது. அப்ப அந்த ஓங்காரத்தை பண்ணி 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மனசு வந்து பார்த்தீங்கன்னா குவைட்டா ஆகும்போது இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார திருப்பி தாண்ல நிக்கிற அந்த பார்க்கிறவன் இடத்துல நிப்பாட்ட முடியும். பார்க்கிறவன் எவ்வளவு நேரம் நிப்பாட்ட முடியும்? மேலே ஏறுவீங்க, திரும்ப கீழே இறங்குங்க, கீழே இறங்கும் போது ஓங்காரம், திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே திருப்பணும். இந்த அபியாசத்துக்கு பேர் என்னன்னா நிர்விகல்ப சமாதிக்கான அபியாசம். இந்த அபியாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இப்ப நான் சொல்றதெல்லாம் எதுக்கு, 1 மணி நேரத்துக்கு 20 நிமிஷம், 1 மணி நேரம் விவகாரம், 1 மணி நேரம் ஜபம், இது 3 காலத்துல ஜபம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 20 நிமிஷம் ஜபம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஜபம், 1 மணி நேரம் விவகாரம். இப்படி மாற்றி மாற்றி பண்ண 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 என்ன ஆகும், மெதுவா மெதுவா மனசு சவிகல்ப சமாதிக்கு மெதுவா மெதுவா அடங்கி போகும். அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டு அகாரம் உகாரம் மகாரம் சவிகல்பம், பிராணன் சவிகல்பம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சோட சேர்ந்து நீங்க ஓங்காரத்தை சொன்னாலும் சவிகல்பம், எல்லாம் விகல்பம் இருக்கு. எப்ப நீங்க திரஷ்டாவையே நோக்கி பார்க்கிறவனையே நோக்கி இந்த மனசை திருப்புறீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி அபியாசம்னு பேர். இந்த அபியாசத்தை நீங்க பண்ணீங்க அப்படின்னா தது ஏதத்து ததேதத்து கிம் என்னது கிம் ஆசீத இது பிரஷ்ன உத்தரம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வபக்ஷி இந்த அர்ஜுனன் கேட்டிருக்கான்ல,
என்ன கேட்டிருக்கா அப்படின்னா கிமாசீத பிரஜேத கிம் அப்படின்னு 54வது ஸ்லோகத்துல கேட்டிருக்கான். அந்த ஸ்தித பிரஜன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திததி கிம் பிரபாஷேத கிம் ஆசீதன்னு கேட்டிருக்கான். 54வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் ஸ்தித பிரஜன் எவ்வாறு பேசுவான், எதனை பேசுவான், எவ்விதமாக உட்காருவான், கிம் 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 பிரபாசேத கிம் ஆசீத கிம் பிரஜேத 3 கேள்வி அவன் வந்து பாத்தீங்கன்னா 2வது லைன்ல 54வது ஸ்லோகத்துல கேட்டிருக்கு. கிம் ஆசீதன்றதுக்கு அர்த்தம் சமாதியிலிருந்து கீழே இறங்கினவன் திரும்பவும் சமாதி அபியாசத்தையே செய்வான், உலக விவகாரங்கள்ல போயிட மாட்டான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் ஃப்ளட்டு மாதிரி இந்த மாயா அடிச்சுட்டு போயிடும். அதனால என்ன பண்ணுவான், சதா காலமும் பிரம்ம நிஷ்டைக்காக திரும்ப 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 அந்த நான்லையே மனசை வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டு இருப்போம். இப்ப நமக்கு என்ன பண்றோம், சவிகல்பமா போறோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரம் பண்றோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் பண்றோம், இதெல்லாம் பண்றோம். ஆனா அவன் என்ன பண்ணுவான், சதா வந்து பார்த்தீங்கன்னா உன்னையே திரும்பி வச்சிருப்பான், பார்க்கிறவனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த மனசுதான் பார்க்குது. இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிறவன் இருக்கிற அந்த உள்ள இருக்கிற கான்சியஸ்னஸ் நோக்கி திருப்பிடுறேன், அந்தர்முகமா திருப்பி உள்ளேயே பார்த்துக்கிட்டு இருக்க. வேற எதுவும் இல்லை. இதை மட்டும் பிராக்டிஸ் பண்றதுக்கு பேர் சமாதி அபியாசம்னு பேரு. அப்ப இந்த சமாதி அபியாசத்தை பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்திதப்பிரஜனோட காரியம் இதுதான். ரமண பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரியே உட்கார்ந்துருப்பார். என்ன பண்ணிருப்பாரு அவரு அப்படின்னா, சதா உள்ளுக்குள்ளாரையே சித்தம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளேயே திரும்பி இருக்கும். வெளியில வந்து பாத்தீங்கன்னா கனெக்டே ஆகாது. யாராவது கேள்வி கேட்டாலும் ஏதோ வந்தாலும் போனாலும் வந்தாலும் கண்ணு திறந்து இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா விவகாரம் உள்ள போயிருக்காது. கண் இருந்தும் கண் இல்லாதவனை போல, காதிருந்தும் காதில்லாதவனை போல அது பாட்டுக்கு உட்கார்ந்தே இருக்கிறது. மனசு ஃபுல்லா அந்த சமாதியில வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளாரையே திரும்பி இருக்கிறது. அப்ப ஸ்தித பிரஜன் எந்த விதமாக அமருவான், அமர்ந்திருப்பான் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா இந்த விதமா சமாதி அபியாசத்துல அமர்ந்திருப்பான் அப்படின்னு இந்த உத்தரமா இந்த பதில் சொல்லப்பட்டது. அடுத்த கேள்வி வந்துரு. அடுத்த ஸ்லோகம். தியாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் க்ரோதோ விஜாயதே. கீதால 2:62 2:62 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இருக்கு. சமாதி அபியாசம்ன்றது ஒரு விசித்திரமான ஒரு லைஃப் ஸ்டைல். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம், நம்ம சிரவண காலம் வேற மனன காலம் வேற. எங்கேயாவது கொஞ்சம் ஃப்ரீடம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஆனா நிதித்தியாசன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரூலை வந்து ஃபாலோ பண்ணணும். ஆகாரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும், முக்கியமானது ஆகாரம் வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா பசிக்கு மட்டும்தான் ஆகாரம் இருக்கணும். வெறும் அந்த சுவைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கூடாது. சுவைக்காக எந்த ஒரு காரியத்தையும் பண்ணக்கூடாது. எந்தெந்த சுவை, 5 இந்திரியங்களுக்கும் என்ன பண்ணக்கூடாது, சுவை கொடுக்கவே கூடாது. சுவை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா, இங்க மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறார். நம்ம சொன்னல கவனக்குறைவு எங்க வேணாலும் சம்பவிக்கும். அப்போ நல்ல முயற்சி பண்றவனுக்கு கவனக்குறைவு அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கவனக்குறைவு வந்துச்சுன்னா அது என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். தியாயத்தோ விஷயான் பும்சஹா. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல கவனக்குறைவா இருந்தோம் அப்படின்னா தியாயத்தோ விஷயான், விஷயங்களை தியானிக்கின்ற மனிதன், பும்சகனா மனிதன், சங்கக தேசு உபஜாயதே அந்த மனுஷனுக்கு என்ன உண்டாகுதுன்னா அந்த விஷயத்தோட ஒரு பற்றுதல் உண்டாகுது. நல்லா இருக்குமே பாட்டு, ஐயோ என்ன பாட்டு இல்லை, இளையராஜா என்ன மியூசிக் போட்டிருக்காரு, அன்னைக்கிளியே ஒன்ன தேடுது, என்ன பாட்டு இல்லை. நான் இப்போ சொன்னோடனே நிறைய பேருக்கு டக்குன்னு அந்த பாட்டுக்கு போயிடும். செந்தாளம்பூவில் பாட்டை கேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன மியூசிக், என்னென்ன பாட்டு பாடிருக்காரு, என்ன மியூசிக் கேட்ட உடனே பட்டுதல் உண்டாயிருதா. உடனே என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த பாட்டு நல்லா இருக்கும்ல, இந்த பாட்டு நல்லா இருக்கும்ல, ஒரு 4 பாட்டை நீங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தியாயத்தஹ நீங்க என்ன பண்றீங்க, விஷய தியானம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க ஆத்ம தியானத்தை விட்டுட்டு இளையராஜா மியூசிக்கை தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தமாயிடும்.
மெதுவா மெதுவா அது என்ன ஆயிடும், உங்களோட சிங்க் ஆயிடும், பற்றுதல் ஆனது உண்டாகுது. சங்கக தேஷு உபஜாயதே, சங்கம் வந்த பிறகு என்ன பண்ணுது, சங்காத் சஞ்சாயத்தே காமஹா, அந்த சங்கம் வந்த பிறகு பற்றுதல். சூப்பரா இருக்கும் ஜி, ஐயோ நான் கேட்டிருக்கேன் பாருங்க, என்ன பாட்டு, ஐயோ எக்ஸலண்டான பாட்டு இல்ல, அந்த படம் நல்லா இருக்குமே, இந்த படத்துல பாட்டு நல்லா இருக்குமே. மெதுவா 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 வந்து பாத்தீங்கன்னா அந்த பற்றுதல் என்ன பண்ணும், அதை கேட்கணும் இதை கேட்கணும்னு காமத்தை இன்னும் அதிகப்படுத்தும். சங்கத்திலிருந்து பற்றுதலிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமமானது உண்டாகின்றது. காமம் என்ன பண்ணும், காமாத்து குரோதோ அபிஜாயத்தே, யாராவது அந்த காமத்தை தடுத்தாங்க அப்படின்னு, நான் பாட்டு சினிமா பாட்டு நான் சொன்னேன் நினைச்சுமோ, நிறைய பேருக்கு ஒவ்வொரு விதமான வீக்னஸ் இருக்குல்ல, நம்ம லைட்டா உள்ள விட்டோம் அப்படின்னா, விஷய சிந்தனைக்கு போனோம் அப்படின்னா, நான் அதான் சொல்லுவேன், ஒரு சத் விஷயத்தை மட்டும் லென்த் பண்ணிக்கிட்டே போகணும். இப்ப நான் பண்றது அந்த காரியம் தான் பண்ணுவேன். கிளாஸ் கேட்கறீங்கன்னா எப்ப பாருங்க 1 மணி நேரத்தை முடிக்க மாட்டேன்ல நான். காலையில பாருங்க எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. காலையில 2 மணி நேரம் கிளாஸ் நிப்பாட்டு பாத்தீங்களா, இழுத்து சாமி ஏன் சாமி இழுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நல்ல விஷயங்களை இழுத்துக்கிட்டே இருக்கணும். வசிஷ்டர் அதான் பண்ணியிருக்காரு யோக வாசிஷ்டத்துல. சுருக்கமா சொல்லியா அப்படின்னா, சுருக்கமா உபதேசமே பண்ணல. வசிஷ்டர் ராமருக்கு ஷார்ட்கட்டா ஏதாவது இருக்கா சாமி, 10 நிமிஷம் 20 நிமிஷம் சொல்ற மாதிரி, அதெல்லாம் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா லென்த் பண்ணி நல்ல விஷயங்களை இந்த மனசுக்கு வேற விஷய சிந்தனை உள்ள வராம இருக்கிறதுக்காகவே லென்த் பண்றது. வேற விஷய சிந்தனை உள்ள வராம இருக்கிறதுக்கே இதை லென்த் பண்ணிக்கிட்டே போறது. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா கெட்ட விஷயமா இருந்துச்சுன்னா, லௌகிக விஷயமா இருந்துச்சுன்னா, நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, யார்ட்டையும் கேட்டுக்கவே மாட்டேன். நான் அடுத்து என்ன ஏது இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில் போகவே மாட்டேன். உங்க யார்ட்டையாவது ஃபோன் பேசியிருக்கேனே, என்னைக்காவது உங்க குடும்பத்தை பத்தி இதை பத்தி என்னைக்காவது நான் கேட்டிருப்பேனா, அது என்ன இது என்ன, அவங்க என்ன பண்றாங்க, இவனுங்க என்ன பண்றாங்க, இப்ப எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, எந்த விவகாரத்தையும் லௌகிகத்துல நீங்க என்ன சொல்றீங்களோ சரி சரி அவ்வளவுதான். அதுக்கு மேல ரொம்ப கம்மியா ஏதாவது கேட்போம்னு ஒழிய அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணவே மாட்டோம். எங்கேயாவது லோக்கத்துல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அந்த லோக்க விஷயத்த அதோட நிப்பாட்டிக்கிறது. எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு கூட, சுவாமி அவங்க என்ன பண்றாங்க தெரியாது, அவங்க சொல்லல, அவ்வளவுதான். என்னன்னு கேட்கவே இல்லையா, நான் எது கேட்கணும், அவங்க சொன்னா கேட்டுக்கலாம், இல்ல அவ்வளவுதான். அது கூட அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப லௌகிக விஷயத்தை வந்து லென்த் பண்ணாம ஷார்ட் ஆக்கிறது, சத் விஷயத்தை மட்டும் சாஸ்திரிய விஷயத்தை மட்டும் லென்த் பண்ணிக்கிட்டே போறேன். அப்ப தியானம் வந்து எங்க நடக்கும், உங்களுக்கு நாள் ஃபுல்லா சத் விஷயத்திலேயே தியானம் நடக்கும். சத் விஷயத்திலேயே தியானம் நடந்தா அதுல ஒரு பற்றுதல் உண்டாச்சு அப்படின்னா அது ரொம்ப நல்லது. அதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற வெளி விஷயங்கள்ல ஒரு பற்றுதல் உண்டாச்சுன்னா எங்க இருந்து உண்டாகும், விஷய சிந்தனை. நல்லா புரிஞ்சுங்க, தியாயத்தோ விஷயான் பும்சகன்றதுக்கு அர்த்தம், விஷயத்தை எவன் அதிகமா சிந்தனை பண்றானோ அந்த விஷயத்துல அவனுக்கு பற்றுதல் உண்டாகும். கட் பண்ணி போடணும், எவ்வளவு அவசியமோ அவளை மட்டும்தான் சிந்திக்கணும். சதானந்தி உங்களை இதான் சொல்றது, நான் உங்களை அடிக்கடி சொல்லுவேன்ல, இதான் ரோட்ல போறத ரோட்லயே விட்டுறணும். ரோட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம புத்தியில கொண்டு வந்துடக்கூடாது. வேலியில போற ஓனான வேலியிலேயே விட்டுறணும், அது பாட்டுக்கு போகட்டும். அதை கொண்டு வந்து நம்ம சட்டைக்குள்ள உள்ள போட்டு என்ன பண்ணுவோம், குத்துது குடையுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அவன் ஏன் இப்படி பண்ணா, அவன் எப்படி பண்ண நமக்கு என்ன, இவன் ஏன் இப்படி பண்ணா, அவன் ஏன் அப்படி பண்ணா, இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சு. இந்த உலகத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில துக்கம் தான் மிச்சமா, விஷய சிந்தனை. அப்போ ஒரு சாதகன் வந்து பாத்தீங்கன்னா விஷய சிந்தனைக்கு போகவே கூடாது. அப்படி போனா காமம் உண்டாகும். அந்த காமம் தடுக்கப்பட்டால் குரோதமா பரிணமிக்கும். யாரெல்லாம் என்னுடைய காமத்தை வந்து பாத்தீங்கன்னா தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்களோ, எந்தெந்த இதெல்லாம் காரணங்கள் இருக்கோ அவங்க மேலெல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், கோபம் வரும். அந்த கோபம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சொல்ற என்ன ஆகும், குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ, ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசக, புத்தி நாசாத் பிரணஷ்யதி, புத்தி நாசாத் பிரணஷ்யத்தின்னு இருக்கணும். எங்கேயோ சம்ஸ்கிருதத்துல பாருங்க தப்பு, தமிழ்லயும் தப்பா இருக்கு பாருங்க. புத்தி நாசாத் பிரணஷ்யதி, சம்ஸ்கிருதத்திலையும் தப்பு, தமிழ்லயும் தப்பு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசக, புத்தி நாசாத் பிரணஷ்யதி, ரொம்ப அருமையான ஸ்லோகம் இந்த ரெண்டு. குரோதாத் பவதி சம்மோக, நம்ம என்ன பண்றோம், காமம் தடுக்கப்பட்டா குரோதம். காமம் நிறைவேறிச்சுன்னா என்ன சுவாமி ஆகும்,
லோபம் உண்டாகும். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், லோபம் உண்டாகும், கிரீடினஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வேற என்ன வரும், அது வேற யாருக்கும் போயிடக்கூடாதுன்னு பொசசிவ் வந்துடும். எனக்கு மட்டும்தான் இருக்கணும், ஆமா இது யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, அதுல கம்மியாயிடக்கூடாது, எனக்கு இன்னும் அது அதிகமாக வேணும். இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா காமம் நிறைவேச்சுனா லோபம் மதம் மாத்சரியத்துக்கு போயிடும். லோபம் வரும், நான் ஒரு கார் வாங்குறேன், கார் ஆசைப்பட்டேன், அந்த கார் வாங்கணும்னு ஆசைப்படும் போது யாரோ சொல்றாங்க, சாமி எதுக்கு சாமி உங்களுக்குலாம் காரு அப்படின்னு. நான் எப்பெல்லாம் கார் வாங்கணும்னு ட்ரை பண்றேன்னா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, சாமி சன்னியாசிக்கு எதுக்கு சாமி காரு, சன்னியாசிக்கு எது சாமி காருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு ஒருத்தர் பக்கத்துல இருந்து. எனக்கு என்ன எரிச்சல் ஆகுது, ஏன் இவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு இவன் கார் வாங்கி விடாம தடுக்கிறான்பா. எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் போட்டுக்கிட்டே இருக்கான். இவனை ஃபர்ஸ்ட் இவனை வந்து பாத்தீங்கன்னா தூக்கணும், பக்கத்தை சேர்க்கக்கூடாது இவனை அப்படின்னு கோபம் வரும், அவன் மேல குரோதம் வந்துடும். தடுக்காம வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறிடுச்சுன்னு வச்சுங்களேன், காரை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவேன். நிப்பாட்டினதுக்கு பிறகு என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு, அப்படியே டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குல்ல, தடவி பார்ப்பேன் காரை. முன்னாடி பின்னாடி எல்லாம் போகும்போது சூப்பரா இருக்கு கார், உள்ள போய் பார்ப்பேன், என்ன ஆனந்தமா இருக்கு. இங்க அங்க ஓட்டி பார்ப்பேன் காரெல்லாம், இங்க அங்க டிரைவ் பண்ணி மெதுவா ஆசை நிறைவேறினதுக்கு பிறகு அதுல ஒரு பற்றுதல் உண்டாயிடும். இந்த பற்றுதல் உண்டான பிறகு என்ன ஆகும் கேட்டா, மெதுவா என்ன ஆகும், என் காரை யாராவது தொடக்கூடாது, மற்றவங்க தொட்டா எனக்கு கோபம் வரும். ரோட்ல வந்து அது வரைக்கும் ஃப்ரீயா போயிட்டு வந்துட்டு இருப்பான் ஒரு பையன். அந்த பையன் கார் நல்லா இருக்கேன்னு கை மேல வச்சா கார் மேல இங்க இருந்து கத்துவேன், கை வைக்க கூடாது, சும்மா கையை வச்சுட்டு சும்மா போனோம் அப்படியே போகணும் அப்படின்னு. நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பொசசிவ்னஸ் வந்துடும். என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட காரு யாரும் தொற்றக்கூடாது அப்படின்னு மெதுவா லோபம் வரும். லோபத்துக்கு பேராசை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஞ்சூஸ்தனம், அந்த பொசசிவ், இதெல்லாம் இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் அதுக்குள்ளார வந்துடும். அதுக்கு அடுத்தது என்ன ஆகும், லோபம் மோகம். இதுதான் பெஸ்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்குள்ளார இதுதான் எனக்கு நான் இதுதான் அடையணும் அப்படின்னு ஒரு மோகத்தை வந்து பாத்தீங்கன்னா அது உண்டு பண்ணும், மயக்கத்தை உண்டு பண்ணும். இது இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் மெதுவா மோகம் என்ன பண்ணும்னா, மயக்கம் அடுத்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும், மதம் அப்படின்னு போகும். மதம் பிடிக்கிற யானை மாதிரி இது யாராவது கை வச்சாங்க, அந்த மோகத்தினால நான் என்ன பண்ணுவேன், என்ன வேணாலும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அவங்கள நாசம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதுக்கு பேர் மதம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல யாரோ ஒரு கார் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஹையர் எண்ட் கார் வாங்கிட்டார். என்ன ஆகும், போச்சு. யாரோ சொல்றாங்க, சாமி உங்க கார் சின்னது சாமி, அவர் பக்கத்துல பாருங்க என்ன பெரிய கார் சூப்பரா இருக்கு சாமி, அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 10 லட்சம் தான் சாமி, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 லட்சம் ரூபாய் கார். 40 லட்சமா வாங்கிட்டானா அவன் நல்லா இருப்பான் அவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவன் மேல நமக்கு பொறாம வரும். மாத்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாருங்க, மூலம் எது, விஷய சிந்தனையில இருந்து காமம், காமத்துல இருந்து பற்றுதல்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நிறைவேறாம போச்சுன்னா லோபம், மோகம், மதம், மாத்சரியம் நிறைவேறிச்சுன்னா, நிறைவேறாம போச்சு அப்படின்னா குரோதம். அந்த நிறைவேறாம போன குரோதம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குரோதாத் பவதி சம்மோகா, குரோதத்திலிருந்தும் மோகம் உண்டாகும். லோபத்திலிருந்தும் மோகம், குரோதத்திலிருந்தும் மோகம். அந்த மோகம் உண்டான பிறகு என்னது, மயக்கம் வந்துடும். நான் யாரு என்ன ஏதுன்னு தெரியாது. அந்த காமம் நிறைவேறல அப்படின்றதுனால எனக்கு கண்ணை மறைச்சிரும். அதான் ஐயோ இவனை வந்து பாத்தீங்கன்னா என்ன நான் யாருன்னு தெரியாம நான் என்ன பண்ணுவேன், ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேரு சம்மோகம்னு பேரு. அந்த மோகம் வந்த பிறகு சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா, நினைவுகள் எல்லாம் தப்பி போகும். நான் என்ன பண்றேன் அப்படின்னு கோஆர்டினேட் பண்ண முடியாது. அந்த மனசுக்கு வந்து கோஆர்டினேட் பண்ற சாமர்த்தியம் இல்லாம போயிடும். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இதெல்லாம் தெரியாது, நினைவுக்கு வராது. நிறைய அனுபவங்கள் இருக்கும், எந்த அனுபவமும் நமக்கு நினைவுக்கு வராது. பெரியவங்க சொன்ன பேச்செல்லாம் நினைவுக்கு வராம போயிடும். அப்படி போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசகம். எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அனுபவங்களோட ஸ்மிருதி வரலையோ அவன் என்ன ஆகுறான், அவனுடைய புத்தி நாசம். புத்தினா என்ன சாமி அப்படின்னா வேற எதுவும் இல்லை, முன்ன பின்ன இருக்கிறது அர்த்தம் எடுக்கிறது தான் புத்தி. விவேக புத்தி கடந்து போனதையும் இப்ப இருக்கிறதையும் கரெக்டா சிங்க் பண்ணி முன்ன பின்ன வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அறிவு எடுக்கிறது தான் நம்ம புத்தியோட வேலை. அப்ப மெமரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கணும். உங்களுக்கு மெமரி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் மட்டும்தான் இருக்கு. மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னா உங்களால எதையுமே தீர்மானம் பண்ண முடியாத, அறிவு இல்லாமல் போய்விடும். அப்ப அந்த அறிவு இல்லாம போச்சு அப்படின்னா புத்தி நாசாத் பிரணஷ்யதி,
முடிவுல வந்து பாத்தீங்கன்னா அவன் நாசத்தை அடைகின்றான். அப்போ ஒருத்தன் நாசத்தை அடையறதுக்கு வந்து சுவாமி இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஒன்றும் பண்ண வேணாம். எங்கேயாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்சாரம்னு ஒரு படத்தை நான் சொன்னேன்ல, அது கூட இதுல போட்டிருந்தாங்க, லிங்க் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். நீங்களா வாட்ஸ்அப்ல போட்டு உங்களுக்கு குரூப்ல போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் லிங்க். ஆமா போட்டிருக்கேன். அதை வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஃப்ரீயா இருக்கும். கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும், சர்டிஃபிகேட் கொடுத்த படம் அது. அது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ணிட்டு மீதி எல்லாம் பாருங்க. ஒரு ஒரு சாதக ரூபத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஆக்சுவல் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் சமாதியில இருந்து கீழே இறங்கும் போது கொஞ்சமாவது கவனக்குறைவு நடந்துச்சுன்னா அவன் கடைசியில முச்சந்தியில வந்து நிற்பான். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனைவி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா வந்து பாத்தீங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க. இவன் மனைவிட்ட இருந்து பிரிஞ்சு திரும்ப மடத்துக்கே போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுவான். போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மனைவி என்ன பண்ணுவோம், நடுவில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஜங்ஷன்ல வந்து இந்த மனைவி ஓடி வந்து ஒரு ஜபமாலை அது இதெல்லாம் இவன் வரும்போது கொண்டு வந்த இது மடாலயத்திலிருந்து வரும்போது அந்த மாலை அவன் யூஸ் பண்ணியிருந்த அந்த அனுஷ்டானத்துக்கான விஷயங்கள்லாம் இருக்கும். அதை திரும்ப கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா மனைவி போயிடுவான். இப்போ திரும்ப வராதிங்கன்னு சொல்லிட்டே போவான். அதான் டைலாக்னு நினைக்கிறேன். ரொம்ப 4 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவன் நடுவில் உட்காந்துட்டு இங்கேயும் போக முடியாம அங்கேயும் போக முடியாம தவிப்பான். நான் காட்டுக்கா நான் கருக்கான்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா செத்து போயிட்டோன்னு வச்சுங்களேன். செத்து போனதுக்கு அப்புறம் இதுல வச்சு கொண்டு போறாங்க ஸ்மசானத்துக்கு. ஸ்மசானத்துக்கு கொண்டு போகும்போது வேக்கப் ஆயிட்டானா என்ன பண்ணுவீங்க? ரிஷிகேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் அது மாதிரி ஆயிப்போச்சு. என்னாச்சு அப்படின்னா அங்க ரொம்ப அங்க இருக்க ஒரு ஒரு வியாபாரி வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டார். இறந்து போனோன்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் பெரிய வியாபாரி. அந்த வியாபாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா சுற்றி இருக்கிற வியாபாரிகள் சங்கம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடையெல்லாம் அடைச்சு அவரோட டெட் பாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்மசானத்துக்கு போயிட்டு இருக்கு. ராம் நாம் சத்தியம், ராம் நாம் சத்தியம் ரொம்ப நல்லா இது பண்ணுவாங்க நார்த் இந்தியாவில். ராம் நாம் சத்தியம் வேற எந்த வார்த்தையும் இருக்காது, அமைதியா போயிட்டு இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன பண்ணிட்டாருன்னா எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாரு மனுஷன். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மசானத்துக்கு போகும்போது எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாருன்னா என்ன ஆகும்? அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராமங்கள்ல முன்னாடி எல்லாம் இது மாதிரி நடந்திருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊருக்கு வெளியில ஒரு குடிசையை போட்டு உட்கார வச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஏதோ புகுந்துருச்சு, வேற யாரோ உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா டெட் பாடி ஆள் உயிர் போயாச்சு. உயிர் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் எல்லாம் இது பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு பிறகு திடீர்னு உயிர் வந்துருச்சுன்னா அப்போ அந்த டெட் பாடிக்குள்ளார யாரோ பிரவேசம் பண்ணிட்டாங்க, வேற ஏதோ பூத்தமோ பிசாசோ ஏதோ ஒன்று பிரவேசம் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்குள்ளாரையும் சேர்க்க மாட்டாங்க. வீட்டுக்கும் போக முடியாது, அப்புறம் ஸ்மசானத்துக்கும் போக முடியாது. நடுவுல இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை அப்படின்ற நிலைமை. இது மாதிரிதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்சாரம்ன்ற படத்துல வந்து காட்டினது. அப்போ அதே மாதிரி மோட்ச மார்க்கத்துல போறவன் எவ்வித காரணத்தை கொண்டும் பின்னாடி திரும்பிடக்கூடாது, முன்னாடிதான் பார்த்து போகணும், பின்னாடி பார்க்க கூடாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தோம் அப்படின்னா நஷ்டத்தை அடைவோம். பிரணஷ்யதி புத்திநாசாத் பிரணஷ்யதி அப்படின்னு சொல்லிட்டு பாஷ்யம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அசத்தி சமாதி அபியாசே ஆச்சரிய ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. இந்த புரிஞ்சா போதும் வேதாந்தம் இதெல்லாம் இருக்கிறவங்களாம் ரொம்ப வீக்னஸ். ஐயோ ரொம்ப வீக்னஸ். அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு வந்துட்டேன். நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா எல்லாம் இந்திரிய போகவாதிகள். எல்லா இந்திரியத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற இது இருக்குல்ல ஸ்டேஜ் ப்ரோக்ராமை மட்டும் பார்த்துட்டு நீங்க போயிடுவீங்க. நீங்க பக்கத்துல இருந்து யாரெல்லாம் புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தத்தை கையில் எடுத்திருக்காங்களோ அவங்கள்ட்ட இந்திரிய நிகிரகம் இருக்கவே இருக்காது. அவன்கிட்ட அனுஷ்டானம் இருக்கவே, புரிஞ்சா போதும்ன்றவங்களுக்கு அனுஷ்டானமே இருக்காது. ஏன்னா புரிஞ்சா போதும்னா புரிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் என்ன அனுஷ்டானம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு அனுஷ்டானமே இருக்காது. ஜபம் இருக்காது, ஓங்கார ஜபம் இருக்காது, பிராணாயாமம் இருக்காது. ஏதாவது பப்ளிக்கு ஏதாவது ப்ரோக்ராமுக்கு வேணா பண்ணுவாங்களோ இல்லையே, டெய்லி டே டு லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் இருக்காது. அப்ப வந்து ஆச்சாரியர் சொல்றாரு அசதி சமாதி அபியாசே, சமாதி அபியாசம் இல்லாத நிலையில். சமாதி அபியாசம் இல்லாத நிலையில ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரமாதத்தினால, கவனக்குறைவுனால. நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா அபியாசத்தை கைவிட்டுறோம். அபியாசத்தை கைவிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், பிராணாயாமத்தையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா சமாதி அபியாசத்தையோ கைவிட்டீங்க அப்படின்னா பிரமாதம் உண்டாகும். அந்த பிரமாதம்னா கவனக்குறைவு. அது என்ன பண்ணும், அதோட ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களை வந்து என்ன பண்ணும், கீழே கொண்டு வந்துடும்.
அந்த பிரகாரத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழே இறங்கிறத உபன்யஸ்தா இந்த 2 ஸ்லோகங்கள்ல 62 63 2 ஸ்லோகங்கள்ல எப்படி ஒருத்தன் கீழே இறங்குறான்றத அந்த சம்சாரம் படத்துல சொன்ன மாதிரி இங்க கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணிருக்கார் சொல்லி வச்சிருக்கார். சங்கோ இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷூபஜாயத்தேன் சங்ககன் இருக்குல்ல பற்றுதல். அந்த சங்கோனா என்ன அர்த்தம்? தியேய விஷய சந்நிதி. தியேய விஷய சந்நிதி அப்படின்னா உங்களுக்கு பற்றுதல் உண்டாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? அந்த விஷயம் எங்க இருக்கோ அதை தேடி தேடி போவீங்க. ஒன்ன சிந்திக்கிறீங்க, அந்த சிந்திச்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷய சிந்தனை பண்ண 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 உள்ளுக்குள்ளார சித்தத்துல ஒரு பற்றுதல் உண்டாகும். பற்றுதல் உண்டானோன்னு அந்த விஷயம் எங்க இருக்கோ அந்த விஷயத்தோட சந்நிதிக்கே போய் போய் நிற்பீங்க. இந்த இந்த சொல்லுல பூனை வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன் மார்க்கெட்டையே சுத்தி சுத்தி வந்துடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் அங்கதான் கிடைக்கும். அந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையானது அங்கதான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மனசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க போய் நிற்கும்? அங்கேயே அந்த விஷய சிந்தனை எங்க, அந்த விஷயம் எங்க இருக்கோ அதை நோக்கி போயிட்டே இருக்கும். ஒரு ஆளை பார்த்தோன்னு சொல்லலாம், இவன் எதுக்கு இங்க போறான், அப்போ அவனுக்கு ஏதோ பற்றுதல் உண்டாயிருக்கு, அதனால்தான் அந்த விஷயம் கிடைக்கிற இடத்துக்கு அங்க போய் நிக்கிறான் அப்படின்னு. அப்ப விஷய சந்நிதியில போய் நிக்கிறது. சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சம்மோகம்னா என்ன அர்த்தம்? சம்மோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விவேக பராங்முகத்துவம். மோகம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா மயக்கம்னு அர்த்தம். என்ன மயக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா விவேகம் பண்ணாம இது நான் திரஷ்டா இது திருஷ்யம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லெவல். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் மோக்ஷார்த்தி, நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. மோட்சத்துக்கு என்ன பண்ணணும், மோட்சத்துக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு விவேகம் இருக்கு. அதுக்கப்புறம் நித்தியம் அனித்தியம் விவேகம் இருக்கு. இதெல்லாம் விவேக சாமர்த்தியம் எல்லாம் போயிடும் மோகத்துல. நான் என்ன பண்றனே தெரியாம விவேக பராமுகத்துவம், விவேகம் இல்லாத தன்மைக்கு போயிடுறது. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க நடுவில் இருக்க ஒரு சின்ன துண்டு வந்து விட்டு போயிருக்கு. நீங்க தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா எழுதிங்க, மேல ஸ்பேஸ் இருக்க எழுதிங்க. ஸ்மிருதி விப்ரமகான் இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கு தமிழ்ல நான் மீனிங் போடாம விட்டுட்டேன். ஸ்மிருதி விப்ரமகான்னு என்ன அர்த்தம்? ஆச்சாரிய சொல்றாரு, ஆத்ம ஸ்மிருதி விப்ரமக தத்துவ அனுசந்தான அபாவா. ஸ்மிருதி விப்ரமகன என்ன அர்த்தம்? நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுங்களா உங்களுக்கு? இப்ப ஏன் இதை உங்களுக்கு இவ்வளவு தீவிரமா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுங்களா? என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் இருக்கிற கேப்ல கூட லௌகிக விஷயம் உள்ள வந்துருக்கூடாது. பாடத்தை வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா பாடம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4-5 மணி நேரம். அதான் நாளைக்கு நீங்க என்ன பண்ணணும், இதே காரியத்தை பண்ணணும். ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 காலத்திலையும் வேதாந்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், நிவர்த்தியிலேயே கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா மனசு வெளிநோக்கி திரும்பாது. முதல் காரியம். 2வது காரியம், இது வந்து யோக சூத்திரத்தை சுவாமி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா அமிர்த பிந்து உபநிஷத்துல சுவாமி சொல்லியிருக்காரு. இது வந்து முக்திகா உபநிஷத்துல ஏற்கனவே பேசியிருக்கேன். இது பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா 2வது சாப்டர்ல உருவாக்கி திரும்ப கேட்டா நல்லா இருக்குமே. ஆமா, சுவாமி அங்க இப்படி சொன்னாரு அப்படின்னு 6வது அத்தியாயத்துல எப்படி சொன்னாரு, இந்த உபநிஷத்துல எப்படி சொன்னாரு, மாண்டூக்கியத்துல எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு உள்ளார என்ன ஆகும்னா மெதுவா 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 மனசு என்ன பண்ணும், இங்க அங்கன்னு சாஸ்திரத்துக்குள்ளாரையே என்ன பண்ணும், தத்துவ விசாரத்தை திரும்ப திரும்ப அனுசந்தானம் பண்ணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அபியாசத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடும், வெளி விஷயம் உள்ள வந்துடும். லௌகிக விஷயத்தை ஏதாவது சிந்தனை பண்ணுவீங்க. அதே மாதிரி சமாதி அபியாசத்துல இருக்கிறவன் சமாதி அபியாசத்தை விட்டான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், வெளி விஷய சிந்தனையில போயிடுவான். தத்துவத்தோட அனுசந்தானம்னா தொடர் சிந்தனை. அகமுகமா இருந்துகிட்டு பண்ணக்கூடிய அந்த தொடர் சிந்தனை இல்லாமல் போய்விடும். அப்ப அதுக்கு பேர் தான் ஸ்மிருதி விப்ரமகான்னு பேரு. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் காலையில் எந்திரிச்சோன்னு நான் என்ன தாட்டு வருதுன்னு பார்ப்பேன். முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தம் தான் வரும். தூக்கத்துல சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் வந்தோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாள் ஃபுல்லா என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு, நம்ம அறியாமலும் அந்த சிந்தனை தான் வரும். படுக்கும் போதும் அதே சிந்தனை, காலையில எந்திரிக்கும் போதும் அதே சிந்தனை, நாள் ஃபுல்லா இதே சிந்தனையில இருந்தோம்னா கொஞ்ச நாளில உங்க சித்தத்துல ஃபுல்லா ஓவர் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும் வேதாந்தம். இதான் வந்து பாத்தீங்கன்னா விஷயம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு ஸ்மிருதி விப்ரமகா அப்படின்றதுக்கு அர்த்தம் நம்ம படிச்சதெல்லாம் மறந்து போயிடும். தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அனுசந்தானம் தொடர் சிந்தனை பண்ண முடியாம போயிடும். அதுக்கு பேர் தான்
ஸ்மிருதி விப்ரமக, ஸ்மிருதி நழுவி போறது, நினைவு தப்பி போறதுன்னு பேர். அப்புறம் புத்தி நாசம்னா என்ன சுவாமி அப்படின்னு ஆச்சாரிய சொல்றாரு, விபரீத பாவனா உபச்சய தோஷேன பிரதிபத்தஸ்ய ஞானஸ்ய மோக்ஷ பிரதத்துவ சாமர்த்திய அபாவா. ரொம்ப அருமையான முக்கியமானது. யாரெல்லாம் பார்வதி அம்மா சித்ராம்மாலாம் எழுதி வச்சு கரெக்டா அடுத்த முறை நீங்க எங்கேயாவது சொல்லும் போது இந்த ஞாபகம் வரணும். புத்தி நாசம்னா என்னது? விபரீத பாவனான்னு ஒண்ணு சொல்றோம். நிதித்தியாசனம் எதுக்கு சுவாமி? நிதித்தியாசனம் வந்து பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மின்னு எதுக்கு பண்ணணும்? திரும்ப திரும்ப ஒரு வாட்டி அகம் பிரம்மாஸ்மின்னு பண்ணா பத்தாதா? அகம் பிரம்மாஸ்மி அவ்வளவுதான், போக வேண்டியது. அகம் பிரம்மாஸ்மி போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போதாது. நிதித்தியாசனம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விபரீத பாவனா நிவர்த்தி அர்த்தம் நிதித்தியாசனக கர்த்தவ்யா. என்னன்னு கேட்டீங்கன்னா விபரீத பாவனான்னு ஒண்ணு இருக்கு. விபரீத பாவனா வேற எதுவுமே இல்லை, பழக்க தோஷம். இந்த பழக்க தோஷம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஹேபிட் நம்ம சொல்றோம்ல, அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இத்தனை காலமா நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த உலகியலான வாழ்க்கைய வாழ்ந்திருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லௌகிகமா இருந்திருக்கேன். அநேக கோடி வாசனைகள் உள்ள இருக்கு. டெய்லி பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதுதான். அப்ப இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்மத்துல வந்து இப்ப கொஞ்சம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னு ஒண்ணு எல்லாமே பழசெல்லாம் போயிடாது. நிறைய பேர் அது மாதிரி தப்பா நினைச்சுக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிதித்தியாசனம் வந்து நல்லா நிஷ்டை கூடி நல்ல அகம்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும் நீங்க வந்து நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் கொடுத்தீங்க அப்படின்னா விபரீத பாவனை அப்படின்றது உள்ள வந்துடும். விபரீத பாவனைனா நான் தேகம், இந்த உலகம் சத்தியம் அப்படின்னு இது கால் வரைக்கும் நம்ம என்ன நினைச்சுட்டு இருந்தோமோ அது உள்ள புகுந்துடும். அப்ப அந்த வாசனை உள்ள புகுந்துச்சு அப்படின்னா விபரீத பாவனா உபச்சய தோஷேன. நம்ம விஷய சிந்தனை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, விஷயம் மனிதர்கள் மத்தியில போனோம் அப்படின்னா, நான் யார்ட்டையும் பேசுறது யாரெல்லாம் லௌகிகமா இருக்காங்களோ அவங்கள்ட்ட விவகாரமே வைக்கிறது இல்லை. நான் ஒரு நியமம் இப்ப வச்சிருக்கேன். லாஸ்ட் கொஞ்ச நாளா ரொம்ப ஸ்ட்ரிக்டா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தை பத்தி பேசுறவங்க யாரா இருந்தாலும் கட், என்னோட கனெக்ஷன்ல இருந்து கட் பண்ணிடுறேன். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உலக விஷய சிந்தனையே அவங்க இங்க நடக்குது, இது நடக்குது, அது நடக்குது, எந்த விஷயமும் தெரியாது. அப்ப சிந்தனை வருமா? சிந்தனை வராது. அப்ப ஆனந்தமா இருக்கலாமா? ஆனந்தமா இருக்கலாம். சாஸ்திரம் மட்டும் படிச்சு கொடுத்துட்டு சாஸ்திர விஷய சிந்தனை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த லௌகிகமான விஷயங்கள் என்ன பண்ணும், விஷய சிந்தனைகள் உங்களுடைய ஏற்கனவே இருக்கிற இந்த உலகம் சத்தியம், நான் தேகம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே என்ன பதிவு பண்ணி வச்சிருக்கோம். அது இன்னும் அதிகமா வளர்ந்து விடும், உபச்சய தோஷமாயிடும். நல்லா வளர்ந்து விபரீத பாவனை ரொம்ப பெருகி தோஷமா மாறிச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா மோட்சத்துக்கு தடையாக பிரதிபந்த ஞானசிய பிரதிபத்திய ஞானசிய அது எப்படி ஆயிடும், ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தடையாக ஆகிவிடும். அப்படிப்பட்ட பிரதிபத்த ஞானத்தை உடையவன் என்ன பண்ணுவான், மோக்ஷ பிரதத்துவ சாமர்த்திய அபாவக. அந்த ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதிபந்தத்தோடு கூடிய ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னா மோட்சத்தை கொடுப்பதற்கு சாமர்த்தியம் இல்லாததாக ஆகின்றது. அப்ப என்ன பண்ணணும், நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா தர்மிகளோட சேர்ந்தீங்கன்னா உங்களை தர்ம காரியத்தை எடுத்துட்டு போயிருக்கோம், அதர்மிகளோட போனீங்கன்னா அதர்ம காரியத்தை எடுத்துட்டு போயிருக்கான். இந்த ரெண்டும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூர்வ நிறைய ஜென்மங்கள்ல பண்ணி பண்ணி உள்ள இருக்கு விபரீத பாவனையா. கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் உள்ள வந்துடும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒதுங்கி இருந்துகிட்டு ஆத்ம தியானம் மட்டும்தான் பண்ணணும். சமாதி அபியாசம் பண்றவன் கீழே இறங்க கூடாது. இப்ப அந்த சம்சாரம் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சம்சார படம் பார்த்தவன் என்ன பண்ணுவான்னா அவங்க ஆசிரமத்துல ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வரும். அந்த ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்க ஸ்திரீகள் எல்லாமே வருவாங்க, எல்லாம் போவாங்க. அப்ப அவங்க ஏதோ ஒரு டான்ஸ் அது இதெல்லாம் ஆடுவாங்க. நான் இதெல்லாம் பிரத்யட்சமா அனுபவிச்சிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து அதை நான் சொன்ன பிரம்ம பிரகாஷ் ஆனந்தான்னு ஒரு சுவாமியோட ஒரு அவரோட ஜெயந்தியோ ஏதோ ஒரு ப்ரோக்ராம், அதுக்கு நான் போயிருக்கேன். இவங்க என்ன பண்ணாங்கன்னா வெறும் சாதுக்கள் தானே வருவாங்க. ஆமா, சாதுக்கள் தான் வருவாங்க. நாங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துருக்கோம். டெல்லியிலேருந்து ஒரு குரூப் வந்துட்டாங்க, பக்தர்கள் தான். ஒரு ஆசிரமத்துக்குன்னு ஒரு நியமம் இருக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நவீனமான மனிதர்களுக்கு எதுவுமே தெரியறது இல்லை. என்ன மாதிரி ட்ரெஸ் கோடு இருக்கணும், என்ன மாதிரிலாம் இருக்கணும், எதுவுமே யாருக்கும் தெரியறது இல்லை. அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் நல்ல சாதுக்கள் இருந்தாங்க, இப்போ யாரும் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேருக்கு மேலே இருக்கும் சாதுக்கள். எங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு விசித்திரமான சினிமா பார்ட்டி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் போகுது. என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு?
மனசுல ஏற்கனவே விகாரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனந்த கோட்டி ஜென்மங்களா வந்துருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது பழைய வாசனை என்ன பண்ணும், ஒரு காட்சியோ ஏதோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் தூண்டுறோம். ஒரு உணவு, ஒரு காட்சி, ஒரு சப்தம், எது வேணாலும் இருக்கலாம். அப்போ கொஞ்சம் கவனம் இல்லை அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா பழைய வாசனையை வெளியில கொண்டு வந்து, அப்ப இவன் பண்ண இருந்த சாதனையில இருந்து என்னவா, பரமபதத்தை பாம்பு கீழே இறங்குற மாதிரி பாம்பு பிடிச்சி கீழே இறங்கிடுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமாதி அபியாசத்துக்கு போகிறவன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நல்லது கெட்டது எந்த ப்ரோக்ராம் ஜனக்கூட்டம் இருக்கிற இடத்துல சேரவே கூடாது. சேராம வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளை ஃபீடிங் பண்ணாம கவனமா இருக்கணும். இதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்ன வர. இதோட இங்க நிக்கட்டும், நாளைக்கு மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிశ్చல தத்துவம், நிశ్చல தத்துவே ஜீவன் முக்தி இருக்குல்ல. இந்த சத்சங்கத்வே அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, சத்சங்கம்னா நம்ம நினைக்கிறோம் வெளியில இருக்கிற சத்சங்கம் அப்படின்னு. சத்சங்கம்ன்றதுக்கு அர்த்தமே ஒவ்வொரு இந்திரியத்தோடையும் சத்சங்கம் இருக்கும். கண்ணுக்கு சத்சங்கத்தை கொடுக்கணும், காதுக்கு சத்சங்கத்தை கொடுக்கணும், இந்திரியங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் சத்சங்கத்தை கொடுக்கணும். சத்சங்கம் நீங்க பண்றீங்களா இல்லையான்னு எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்துவம். உங்களுக்கு ஒரு சத்சங்கத்தை அட்டென்ட் பண்ணிட்டு நீங்க வெளியில வந்தீங்கன்னா உங்க மனசு விஷயங்கள்ல போகாம உள்முகமா இருந்துச்சுன்னா நீங்க சத்சங்கம் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயத்துக்கு இப்ப நாரதகான சபாவுக்கு போறேன். நாரதகான சபால வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ப்ரோக்ராமா சாமி ப்ரோக்ராம் இல்ல, அங்க அட அவியல் கொடுப்பாம பாருங்க. அந்த கேன்டீன்ல சூப்பரா இருக்கும் அட அவியலும். அந்த கேன்டீன் என்ன ஸ்பெஷல்னே தெரியல. நல்ல சங்கீர்த்தன் இந்த டிசம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நல்ல கச்சேரிகள்லாம் நடக்கும். உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சாமியை பத்தி கீர்த்தனைகள்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா கவனம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேன்டீன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் போகும்போதே போன் பண்ணியே கேட்டுருவோம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு. நம்பர் வாங்கி வச்சுப்போம். மாமாக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேன்டீன் மாமாவோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு வச்சிருப்பாங்க. 10 நாளைக்கு என்ன மெனுன்றதை கேட்டே வச்சிருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சீசன் டிக்கெட் வாங்கும் போதே இன்னைக்கு இன்னென்ன இந்த மெனு அப்படின்னு ஊர் ஃபுல்லா இவங்களே பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஓய் இன்னைக்கு போனா இன்னைக்கு அட அவியல் கிடைக்கும், ஓய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கிடைக்கும், அசோகா கிடைக்கும், இன்னைக்கு கண்டிப்பா போயிடணும் அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சத்சங்கம் அது வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்சங்கம் இருக்கும், பிரவச்சனம் எல்லாமே இருக்கும். ஆனா கவனம் சத்சங்கத்துல அந்தர்முகம் ஆகாது. அப்ப அது சத்சங்கம் இல்லை, துஸ்சங்கம்னு பேர். அப்ப எந்த இடத்துக்கு நீங்க போய் உங்க மனசு அந்தர்முகம் ஆகுதோ அதுதான் சத்சங்கம். சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்துவம் சம்பவிக்கணும். வெளியில இருக்கிற சங்கத்தெல்லாம் விடுறது நடக்கும். அந்த நிஸ்ஸங்கத்வே என்னது நிர்மோகத்துவம், மோகம் போகணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சங்கத்தை விட்டாதான் மோகம் போகும், மோகத்தை விட்டாதான் மோகம் போச்சுனாதான் என்ன நிர்மோகத்வே நிశ్చல தத்துவம். நிశ్చல தத்துவம் தெரியாம, நிశ్చல தத்துவம் தெரிஞ்சாதான் ஜீவன் முக்தி. நான் நின்னாதான் ஜீவன் முக்தி. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏமாந்துடக்கூடாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னல ஒரு சன்னியாசியோட எக்ஸாம்பிள் சொன்னல, சன்னியாசியோட ப்ரோக்ராம்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம் குத்தாட்டம் போட்டாங்கன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், நித்யானந்த பரமஹம்சரோட நித்யானந்தாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன டிராமா ட்ரூப் ஏதோ நடத்துறாரோ அப்படின்னு தோணுது எனக்கு. சாமியா இல்ல வந்து டிராமா ட்ரூப் நடத்துறாரான்னு தெரியல. ஏன்னா வேஷம் போடுறதுக்கே அவ்வளவு டைம் எடுக்குங்க, ஒவ்வொருத்துக்கும் அவ்வளவு டைம் எடுக்காம. நீங்க உங்களுக்குலாம் தெரியும்ல, எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா எவ்வளவு டைம் எடுக்குது, சாரி கட்டி எல்லாம் பண்ணி ஃபேஷியல் எல்லாம் போட்டு டெய்லி இதை பண்ணணும்னா என்ன ஆகும். ஐயோ பெரிய ட்ரூப் வச்சிருப்பாரு போல இருக்கு. அவர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்கப்ல தான் இருக்காங்க, எப்பவுமே ஃபுல் மேக்கப்ல இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் போனா நிசங்கத்துவம்லாம் உண்டாகாது, இன்னும் மோகம் அதிகமாயிட்டே தான் போகும். அப்ப கவனமா இருக்கணும். எந்த இடத்துக்கு போனா உங்களுடைய விஷய வாசனை அதிகமாகுதோ, உள்ள இருக்க பழைய ஃபைல்லாம் ஓப்பன் ஆகுதோ அந்த இடத்துக்கு போகவே கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹரி ஓம்.